வணக்கம் திவா. வணக்கம் சதீஷ். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் சதீஷ். வணக்கம் திவா. வணக்கம் ரஞ்சனி. பார்த்தீங்களா, இந்த எட்டிக்கெட் தான் எவ்வளோ மிஸ் ஆச்சு. உங்களுக்கு மட்டும் வணக்கம் வச்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு தான் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார் உள்ள வரணும்னு சொல்லி. இப்போ ஆல்ரெடி நான் நிவேதனை மிஸ் பண்ணல. நாசமாக போகட்டும், கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசமாயிருச்சு. ஒரு ஆளுக்கு சோகம் இல்லை. நிவேதன் என்னத்தினால வரலன்னு எங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. என்ன தியரி வழக்கம் போல நிவேதன் பொண்ணு பார்க்க போயிருக்கான்றது தான். எங்கேயோ மவுண்ட்லேனியாவில் தான் இருக்கிறாரு அப்படின்னு. அவங்க தான் பாப்பாரா பொண்ணு அவர். ஐ மீன் பாப்பாருன்னு சொல்லுவார். அப்போ பொண்ணு பார்க்க போகிறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? எந்த இந்த டைமில் அவனுக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அது சும்மா தான் இருக்கும். அது அது காலையில் வரைக்கும் மெசேஜ் பண்ணிட்டு தான். அப்போ மெசேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு குரூப் ஒன்று இருக்குது. அப்போ அந்த குரூப்பில் நிவேதன் மெசேஜ் வந்துச்சு. எங்களுக்கு ஒரு 7-8 மணி வரைக்குமே மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மேபி நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு செட் ஆகி வா மச்சான் கிரிக்கெட் அடிக்க போவோம் அப்படின்னா கூப்பிட்டு ஆள் இல்லை அவனுக்கு. சரியா, கூப்பிட்டு ஒப்பாரி வைக்க ஆள் இருக்கு, தாராளமாக இருக்கு அவருக்கு. ஒரு சின்ன சப்செட் ஒன்று கூட வச்சிருக்காரு. பேட்மிண்டன் அடிக்க கூப்பிடுவாங்க. பட் லேடிஸ் எல்லாம் இருக்கனால ரெண்டமா வா மச்சான் கூப்பிட முடியாது. யூ சப்போஸ் டு ஸ்கெடியூல் இட். அது ஒன்று இருக்கு. நாங்கள் அதுதான், நாங்கள் சும்மா கால் பண்ணி கூப்பிட்டு போவோம். இல்லை அவங்க அப்படி இல்லை. இந்த சண்டே 3 மணிக்கு எல்லாம் வந்துருங்கடி. எஸ் எஸ் எஸ்ன்னு போவோம். இல்லை குரூப்ல அந்த குரூப் ஒன்று இருக்கு. ரைட், ஓகே. ஐயோ இப்போ அந்த குரூப் என்ன அடிக்க சொல்லிட்டேன். எப்படியோ நிவேதனுக்கு பொண்ண மாதிரி சந்தோஷம் எனக்கு. ஓகே. ஸோ நிவேதன் ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் பார்த்த வரைக்கும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அப்படியாவது நாங்கள் ப்ரமோட் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்போ எபிசோட் பாட்காஸ்ட் அடுத்து வர கெஸ்ட் வந்து நிவேதனுக்காக வந்தாங்கன்னா எப்படி இல்லை? இப்போ நீங்கள் அப்படி பார்த்து உங்களுக்கு தெரியுது தானே. இப்போ நிவேதனுக்கு ஒரு இப்போ அதே மாதிரி நிவேதன் ஏஜ் குரூப்பில் ஒரு ஆள் பார்த்துட்டு வராங்க. முடிஞ்சுதானே? யூ நெவர் நோ ஹூ யூ சீயிங் யூ. இல்லை ஸோ இன்னைக்கு நிவேதனுக்கு ஒரு மனதால மானசீக வணக்கத்தை வச்சுட்டு நிவேதன் பொண்ணு பார்க்க போயிருக்காரு. சஞ்சை பற்றி யாரும் பேசல. ஏன்னா ஒரு மானசி சுகம் இல்லான்னு வீட்டில் படுத்துருக்கேனே. இல்லை அவங்களுக்கு சோகம் இல்லை, அவ்வளோ தானே. அது கிளியராக சொல்லிட்டாங்க தானே சோகம் இல்லைன்னு. சஞ்சு நலமடைய வாழ்த்துக்கள். ஸோ நிவேதன் பொண்ணு பார்க்க போயிருக்காரு அப்படிங்கிற அந்த கதை தான் உண்மையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இன்னைக்கு, ஏன்னா காரணத்தை அவர் குறிப்பிடல. போன தடவை அவர் ட்ரிப் போறேன்னு சொன்னார். நாங்கள் அதை இங்கே ஒழிச்சிட்டோம். அது வேற விஷயம். அந்த கூட்டத்தை நான் இங்கே ஒத்துக்கொள்றேன், அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லல. இல்லை ஆக்சுவலாக தான் காரணம். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னா, இல்லை நான் 9 மணிக்கு 9:30 மணிக்கு மவுண்ட்லேனியாவில் இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும் சொல்லக்குள்ள ஒரு முகூர்த்த ஃபீலிங் வரல உங்களுக்கு. ஸோ முகூர்த்தம் நீங்கள் சொல்கிறனால கல்யாணத்தை பற்றி பேசணுன்னு தான் நீ பார்த்தது. பேசிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல போடுறவங்களே. அப்போ அதில் மவுண்ட்ல அழைச்சவன கண்டாங்க, டே இவன்டா. கல்யாணத்தை பற்றி பேசுவோன்னு தான் பார்த்தது. நிவேதன் இல்லைன்னு உங்களுக்கு இந்த தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு. இல்லை நிவேதன் இல்லைங்கிறனால தான் அந்த கல்யாணத்தை, இல்லை நிவேதனோட சோகத்தில் நம்ம கல்யாணத்தை பற்றி கேட்கணும். அருமையான கண்டென்ட். நீங்கள் நாங்கள் பேசக்குள்ள பக்கத்தில் வந்து உட்காந்து கும்பிக்கிட்டே நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு வந்து பந்தல் என்ன கட்டுறீங்க, எனக்கு பாட கட்டுங்கப்பா அப்படிமா. கடைசி எப்போ கல்யாணத்துக்கு போனீங்க? கடைசியாக இப்போ நான் போனேன். எப்போ போனேன்? மார்ச்சில் ஏதோ நடந்துச்சு நினைக்கிறேன். இப்போ ஒரு கல்யாணம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ஒரு கல்யாணம் இருக்குது. இப்போ அந்த ஆடி முடிஞ்சு ஆரம்பிக்கிற கல்யாணங்களா? சீசன் கல்யாண சீசன். சூப்பர்ல. அது ஆரம்பிக்குது. இந்த ஆடி மேட்டரை பற்றி நிவேதன ஒரு விஷயம் சொன்னான். உண்மையானு தெரியாது. சரியா, நிவேதன் சொன்னான். உண்மையானு தெரியாது. என்னன்னா, இந்த குருக்கள் மாதிரி இருக்காங்க இல்லையா, வெட்டிங் ரிச்சுவல்ஸ் நடத்துறவங்க, அவங்க இப்போ ரெண்டெல்லாம் ஆடியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தானே. அவங்க ஆடியில் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லி சரி அவங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும்டா அப்படின்னு. டே மார்க்கெட் டாக்டிக்டா அப்படின்னு அப்படி கன்ஸ்பிரசி தியரி மாதிரி. ஏன்னா அவங்க மேரி பண்ணக்குள்ள மற்றது மிஸ் ஆகிடக்கூடாது இல்லை, அதனால செய்றாங்க அப்படின்னு. இல்லை அதுக்கு 2-3 ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ ஆடி மாதம், ஆடி, புரட்டாசி, மார்கழி, இந்த 3 மாதமும் கோயில் திருவிழா, கோயில் ஃபங்க்ஷன்கள் நடக்கிற டைம். ரைட்டு, சரி. அப்போ கோயில் திருவிழா, கோயில் இந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதுலேருந்து தேர் இழுக்கிறதுலேருந்து இது எல்லாமே நடக்கிற மெயின் மாதங்கள் தான் இந்த மாதங்கள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நிறைய பேர் பிஸி. முதலாவது விஷயம். ப்ளஸ் அந்த விஷயத்தோட சேர்த்து இந்த ஐயர்மாரும் அது செய்கிறவங்களும் அவங்களும் அதில் பிஸியாக இருக்கிறாங்க தானே. ப்ளஸ் இந்த ஸ்பெஷலாக ஆடி மாதத்தில் கல்யாணம் முடித்தா அந்த காலத்து டெக்னிக்கலான நம்பர் படி எப்போ ஏப்ரல் மாதத்தில் குழந்தை பிறக்கும்.
அதான் டெக்னிக்கலான நம்ம இதுபடி 9 மாதம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் குழந்தை பிறக்கிற மாதம். இதை இந்த பழமொழிக்காக சொல்றீங்க? இல்லை பழமொழிக்காக இல்லை, சித்திரையில பிறந்த நித்திரை போச்சுன்னு இல்லை சொல்லி அப்படி இல்லை, அதுக்காக இல்லை. அப்போ ஏப்ரலுங்கிறது சாதாரணமாக அந்த இப்போ கிளைமேட் மாறிச்சுங்கிறது வேறு. அப்போ கூடுதலாக வெயில் மாதம். யா. ஸோ ஒரு பிறந்த குழந்தை அந்த காலத்தில் வச்சு பிறந்த உடனே ஏப்ரலில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குங்கிறதும் சொல்கிறது. இதுதான் நானும் அருமையான பதிவு இது. சரியா? இன்னொன்று என்னென்னு சொன்னால் சித்திரை மாதங்கிறது, அதாவது என்னது ஆடி மாதங்கிறது வயல்ட அடுத்த போகம் ஆரம்பிக்கிற டைம், அடுத்த வெள்ளாமை அந்த அடுத்த விளைச்சலுக்கான நெல் அதாவது திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற டைம்னால நெல் வாங்குறது, அதுக்கு தேவையானதுகள் செய்கிறதுன்னு ஃபைனான்ஷியலாக அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு காசு இருக்குது. அந்த காசு நெக்ஸ்ட் இதுக்காக ஒதுக்குற காசு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கல்யாணத்தை வச்சிட்டிங்கன்னு சொன்னால் காசுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துடுது அவங்களுக்கு, கல்யாணம் வைக்கிறதுக்கு செலவுக்கு காசுங்கிறது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 4-5 ரீசனுக்காகத்தான் இந்த மாதங்களை தவிர மாதம் சரியில்லைங்கிறது இல்லை. அப்போ அதான் நிறைய பேர் எனக்கு இருந்த கேள்வி, இந்த மாதம் சரியில்லைன்னா இந்த மாதத்தில் தானே எல்லா கோயில் திருவிழாவும் எல்லாம் நடக்குது ஃபங்க்ஷன், அப்போ சரியில்லாத மாதம் இருந்தால் எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ பார்த்தா இதுகள் தான் உண்மையான ரீசன். ஏன்னா விவசாயத்தோட சம்மந்தப்பட்டது தானே. இப்போ ஊரில் இருந்து மாமா மச்சான் வரணும், அவன் வண்டி கட்டியில் வரணும். இப்போ அவங்க அங்கே ஊரில் வயலில் நெல் போட இருக்கிற டைமில் இங்கே கல்யாணத்துக்கு வரையில அது வாரதுன்னா ஒரு செலவு இருக்குது. ஸோ இதுக்காக ஸ்பெசிஃபிக்கான மாதங்களை ஒதுக்கி வச்சுருக்கணும். இந்தந்த மாதங்கள் இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸுக்காக மட்டும்தான், இந்தந்த மாதங்கள் இதுக்காகன்னு சொல்லி. பட் அதை நம்ம ஆக்கள் பிள்ளையாக புரிஞ்சுக்கிட்டு இல்லாத மாதத்தில் கட்டாயம் கல்யாணம் செய்யவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு போன ஒரு புதுசாக கல்யாணம் கட்டினவங்க ஆடி மாதத்தில் பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அது அந்த ஏப்ரல் பிரச்சனைக்கு கொண்டு வந்ததுக்கு அவங்கள்ட்ட இருந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்போ இருந்தது அதான். ஏன்னா அப்போ கொண்டமெல்லாம் இருக்குல்ல, அதான் முக்கியமாக இருந்த பிரச்சனை. I'm weirdly impressed. All of this makes sense. இல்ல? ஸோ அதான் இப்போ சில பழக்க வழக்கங்களை ஆரம்பித்த ரீசனை தாண்டி சம்மந்தம் இல்லாத வேறு ரீசனுகளை கொண்டு வந்து ஆக்களை பயமுறுத்தி வேறு என்னென்னமோ ஆகி அது மாறி 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 வேறு என்னமோ ஆகியில் நிற்கிது. இப்போ கல்யாணத்துக்குள்ளேயும் அப்படித்தானே. அந்த ஃபியூனலுக்கு எல்லாம் போனால் குளிக்க சொல்கிறது கிருமிக்கு தானே. இட்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப். இப்போ அது தண்ணி தெளிச்சா போதும், 2 எடுத்து போட்டு போய் போகல குளிக்காம விட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இல்ல இப்போ எங்கட வீட்ல எல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, குளிச்சிட்டு தான் அவளுக்கு போகும். மஞ்சள் தண்ணி வைப்பாங்க வெளியில. ஆமா எங்கட வீட்ல எல்லாம் சும்மா தண்ணி தெளிச்சிட்டு போகல அப்படிமா. அது என்னது லூப் ஹோல் யூஸ் பண்றீங்க? இல்ல சில வீட்டுகள்ல முன் வாசலால வர போய் சில வீட்டுக்கு பின் வாசலே இல்ல. வாசலே இல்ல, நீ வேற பொந்துக்குள்ள தான் பொந்துக்குள்ள எங்க அபார்ட்மெண்ட் சைஸ் பாத்தீங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல அத நான் சொல்ல வந்தேன். அப்ப அப்படி இருக்கிறவங்க எங்க இருந்து போயிட்டு குளிச்சிட்டு போறது? வெளியில வாளி வச்சு தண்ணி வச்சு குளிச்சிட்டு. அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் மஞ்சள் தண்ணி வைக்க எங்க போய் கழுவுறது? பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவான். கம்ப்ளைண்ட்ல பண்ணுவாங்க, போயிட்டு பாருங்க மொப் பண்ணதுக்கு எல்லாம் எல்லோ ஆக்கி வச்சிருக்காங்க. இல்லை அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பேசுகிற ஹிஸ்ட்ரியெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற கல்யாணத்தில் இருக்கிற அந்த கல்யாண அலப்புறம் இருக்குது தானே, அது ஆக்சுவலாக மேபி என்னோட வயசோடையோ தெரியலை எனக்கு. இப்போ அது ஆக்சுவலாக தாங்க முடியலை அதை பார்க்குற நேரத்தில். பட் வெட்டிங் இஸ் நெவர் ரியலி a man's business, is it? Like we don't really look forward. சரி, அப்போ இவங்கள்ட்ட கேட்போம். எப்படி திருப்பணும் பாருங்க. சந்தோஷம். சரி சொல்லுங்க. இல்லை இப்போ நீங்கள் இப்போ நடக்கிற இந்த வெட்டிங், இப்போ இந்த வெட்டிங்கோட சுற்றி நடக்கிற மற்ற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஷோ பார்க்கணும் நினைப்பாங்களா? ஏன்னா ரெக்கார்டிங் கேட்குறவங்க இது வெட்டிங் எபிசோடு கூட எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்திருக்காங்க, நிவேதனம் எல்லாம் அனுப்பிட்டாங்க, நிவேதனம் சஜ்ஜெல்லாம் தேவையில்ல, வெட்டிங் எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. சொல்லுங்க கருத்து பதிவு. நான் முதல்ல என்ன பத்தி நீங்க சொல்லணும்ல. அறிமுகம் கொடுத்தீங்க முதல்ல இந்த ஆளுக்கு. நீங்க யார் இல்ல நான் இப்படிதான் நீங்க சஞ்சுக்கு முதுகுல குத்துனீங்க. No, there's nothing special about me. I'm just Ranjini Rajaratnam. நான் என்னது வெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ வெட்டிங் இப்போ நான் எப்படி நான் ஒரு பேருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். அப்போ அதுக்கு மேலே இப்போ ஏன்னா இப்போ நாங்கள் என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாலும் எங்களோட எடிட்டர் எங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாரு. அதுதான் உங்களுக்கு சில நேரம் உங்களோட ஒரு வெட்டிங் பிளானராக இருக்கும். ரஜினின்னு வரும் பாருங்க. நினைக்காத மாதிரி செய்வான், என்ன பண்ணியிருக்கான். ஸோ எஸ், நான் இப்போது வெட்டிங்கை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த ப்ரீ ஷூட், வெட்டிங்க்கு முதல்ல ப்ரீ ஷூட்டுக்கு வருவோமே, ப்ரீ ஷூட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ ஆரம்பிச்சிச்சு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு நான் ஸ்கூல் போகக்குள்ளே இருக்கல, ப்ரைமரி டைமில். நான் அப்போ ஸ்கூல் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் அங்கங்கே கேள்விப்பட்டேன்.
அப்புறம் நான் ஆஃபீஸ் போகக்குள்ள ஓரளவுக்கு அது பெரிய அளவில் வியாபிச்சிருச்சு மேல்தட்டு ஆக்கள் கிட்ட. வசதியான ஆக்கள் லைக் people who could afford like a big photographer for a long period of time. பொதுவாக இப்போ நாங்கெல்லாம் வெட்டிங்கில் ஃபோட்டோகிராஃபர் இத்தனை மணிக்கு போயிடுவான்னு பயந்துட்டு போகல முந்தைய இத்தனை மணிக்கு போயிடும் அதுக்குள்ள எல்லாம் எடுத்துருங்க. இவங்க ஃபோட்டோகிராஃபரையும் வீடியோகிராஃபரையும் குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க 3 நாளைக்கு. இவங்க இங்கே தங்கிரு தம்பி நீ அங்கே. ஸோ அவங்க தான் இந்த வேலைலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணி அது 3 நாளைக்கு முதல்ல. இப்போ வந்து ஒரு 2 monthsக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? 2 monthsா? அதுக்கு முதல்ல இப்போது என்னது எனக்கு என் தங்கச்சி 2015 கல்யாணம் கட்டினாங்க. அப்பெல்லாம் வந்து கால் ஊனிருச்சு வந்துருச்சு. ஆமாம் வந்து கொஞ்ச நாள் நினைக்கிறேன், வந்து ரொம்ப காலம் அந்த நேரம். ஸோ அது என்னென்னா பீச் சைட் போயிட்டு அந்த பீச் அட்டாயர் போகிற இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்டாயர் ஏன்னா பீச் சைடு ஒன்று, அதுக்கப்புறம் எங்கேயாவது அந்த வாட்டர் சேஜில் அந்த ஒரு இது இருக்குல்ல பிரிட்ஜ் இருக்குல்ல அதுல இருந்து அந்த அந்த லைட் அது வந்து mandatory ஷூட் ஸ்பாட் ஆஃப் கோர்ஸ். ஸோ அதில் அப்புறம் அந்த வாக்கிங் பாத்து இருக்குது அதில் இருந்து இந்த கொட்டுவா ஜங்ஷன். ஸோ இதில் நான் என்ன செஞ்சிருந்தேன்னா அவங்க உடுப்பெல்லாம் கேரி பண்ணிட்டு பின்னிக்கே போனது நான் தான். ஒவ்வொரு மாத்திரை நேரம் போயிட்டு நான் தான் காலையில் 6 o'clock காலையில் 5:30 சொன்னாங்க ரெடி ஆகிருங்க அப்படின்னு. ஓகே நான் ரெடி ஆகியிருந்தேன், வந்து கூட்டிகிட்டு போனாங்க. 5:30 நான் பீச்சில் இருக்கேன். சரி பீச்சில் போச்சு ஒரு பகல் ஆமாம் ஈவினிங் வரைக்கும் பீச்சில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அவங்க நீ கேமராமேன் ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க, இவங்க ஒரு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, அது மாதிரி செய்ய நினைப்பாங்க. இப்போ அவங்கள தூக்கணும் சுற்றி பிடிக்கணும் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. என்னால் முடியலை. நான் ஒரு ஓரமாக உட்காந்து சரி நீங்கள் பண்ணுறது ரெஃபரன்ஸ் இப்போ ஏதாவது மூவிஸில் உள்ளது மேபி அல்லது பழைய ஏதாவது எடுத்த ஃபோட்டோ ஷூட்ஸில் ஏதாவது ரெஃபரன்சஸ் பார்த்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு ஃபோனில் காட்டி கேமராமேனுக்கு ஒன்று சொல்ல, கேமராமேன் ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று செய்ய. ஸோ அதில் நிறைய அவருக்கு கோவம் வரும், இவங்களுக்கு கோவம் வரும். நான் சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க, நீங்கள் சொல்கிறத நான் செய்ய மாட்டேங்கிறேன். ஸோ அந்த மாதிரி கலாட்டெல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ வந்து மூவிஸில் வர சாங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாங்ஸே அப்படியே இங்கிட்டு கொண்டு வருவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட் பார்த்தது அப்படின்னு சொன்னால் உயிரின் உயிரை பாட்டு இருக்குல்ல, சூர்யா ஜோதிகாவோட பீச்சில் அப்படி ஓடி வருவாங்கள்ல, அதே மாதிரி ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அதையும் தாண்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். மேபி திஸ் இஸ் ஜஸ்ட் மீ, பட் இதெல்லாம் பண்ணக்குள்ள எம்பாரசிங்காக இருக்காதா? இருக்கும். ஏன்னா இப்போ சொல்லுவேன், இப்போ உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனோ இல்லை நிவேதன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். நிவேதன் தான் இனிமேல் அதெல்லாம் பண்ண போகிறாரு. நிவேதனா நீங்கள் ப்ரீ ஷூட்டுக்கு ப்ரீ ஷூட் பண்ணி தருவாங்க, அவ்வளவு வெளியில் இருக்காம. நிவேதன்ட்ட கேட்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு. இல்லை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. சில விஷயங்கள் செய்வீங்க, செய்ய மாட்டீங்க. அப்போ செய்ய முடியாத சில விஷயங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செய்யப்படுதுங்கிறது வீடியோ பார்க்குற நேரமே தெரியும் சில பேருக்கு. இப்போ என்னையை கொண்டு போயிட்டு நீங்கள் கொட்டுவையில் ஓட சொல்லி கடைசி வரைக்கும் இப்போ நான் இதே ஒரு படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம், அதை நான் செய்வேன். பட் கல்யாணத்துக்காக எடுக்கிற ஷூட்டில் அந்த கோட்டை உடுத்திக்கிட்டு இல்லாட்டி வேட்டியை கட்டிக்கிட்டு போகிற வேலையை என்னையால் செய்ய இயலாது. எனக்கு அது வராது அந்த இடத்துல. இல்லை உங்களுக்கு கல்யாணத்தில் உங்களுக்கும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க தானே? ஆமாம். அப்போ சொல்லுவாங்கல்ல, அவங்க கேமராமேன் சொல்லுவாங்கல்ல இப்படி இருங்க அப்படி இருங்க கையை பிடிங்க. உங்களுக்கு எல்லாம் ப்ரீ ஷூட்டுக்கு வாய்ப்பு இல்லை? இல்லை எனக்கு எங்கள் ஷூட் இல்லை எனக்கெல்லாம் ப்ரீ ஷூட்டில் அப்படி அந்த காலத்தில் அப்படி ஒன்று இல்லை. ப்ரீ ஷூட்டுங்கிற அப்படி ஒரு விஷயம் இல்லை. எந்த காலத்தில் கல்யாணம் கட்டினீங்க? 2011. அதே அந்த காலம் ஆயிடுச்சா? அப்போ அது அந்த காலம் இல்லை, 2011 அப்படி ஒரு விஷயம் இல்லை. சாமி கும்பிடாத என்னையே கும்பிட வச்சுருக்காங்க போல இருக்கே. அப்போ சின்ன கிராஃபிக்ஸ் இருக்கும் அதுகளில் போறாங்கல்ல. அதை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டினேன்ல, தாமரைப்பூக்குள்ள பொண்ணும் மாப்பிள்ளையும். அதுதான் அன்னைக்கு இன்னைக்கு காலையில் என்ன எதுக்காக அது வந்துச்சுன்னு தெரியல. இதில் மேபி நான் இது நீங்கள் சொன்ன நேரம் சும்மா போட்டு பார்த்தேன். பட் இன்ஸ்டாவில் வந்துருந்துச்சு. அது அல்கோரிதமில் வருமா இருக்கும் மேபி. அதுக்கு காலைல ஃபோன் பார்க்குற இதுதான் ஃபஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் குரூப்புக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது தாமரைப்பூலேருந்து வாருது என்னது ஃப்ளைட்டுக்கு மேலே அவங்க போகிறது, போட்டில் போகிறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் முன்னே இருந்துச்சு எடிட் பண்ணதெல்லாம். இல்லை ஆனால் இப்படி தான் அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் லோ குவாலிட்டி, நாட் டேஸ்ட்ஃபுல்லி டன். அதில் ஒரு ஆர்டிஸ்டிக் மெரிட்டே கிடையாது. முதல்ல அப்படி சொல்ல முடியாது அந்த நேரம். அதுதான் இல்லை தான் சொல்கிறேன். அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதல்ல ஃபோட்டோஷாப் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொடியே ஆசைக்கு எல்லாத்தையும் எடுத்து ஓட்டுற மாதிரி செஞ்சுருப்பாங்க. மாஃப் நான் பண்ணுறேன் எல்லாம் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். அள்ளி திரிச்ச கூட தான். இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் என்னோட மனத்தை ஃபேவரட் ஹாபீஸ் வீட்டில் இருக்க பெரிய லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள சடங்கு ஃபோட்டோஸை வச்சு அவங்க நக்கை அடிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்கள அந்த பியூபர்ட்டி செரமனியில் ஒரு அநியாயம் பண்ண தான் என்ன அடிமனசுலேருந்து நான் வெறுக்க ஒரு விஷயம். இட் ஷுட்ன்ட் ஹேப்பன் யூ ஆஸ்க் மீ. இல்லை நான் போகிறது இல்லை, ஒரு பாலிசியாக இருக்குது. வீட்டில் நிறைய பேர் என்னோட கோவிச்சவங்களும் இருக்காங்க சொந்தத்தில். எனக்கு இது கூப்பிட்டின்னு நான் வரமாட்டேன். அது அடக்கக்கூடாத ஒரு விஷயம் இல்லை. அது வந்து ஒரு காலத்தில் அது வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்தாங்க. இப்போ நீங்கள் முன்னே நான் இருந்த நேரம் கேட்டிங்கன்னு சொன்னால் நான்
எஸ் எனக்கும் அது செய்யணும்னு ஆசை இருந்துச்சு அப்போ. இப்போ கேட்டிங்கன்னு சொன்னால் நான் ஐ டோட்டலி எஸ் நவ் ஐ டோன்ட். ஒரு 12-13 வயசு பிள்ளைகிட்ட இப்போ பொடியனாகவே இருந்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். உங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ, உங்களுக்கு நல்ல கிஃப்ட்லாம் வரப்போகுது, எல்லாம் ஃபன் பண்ண போகிறோம். ஒரு வாரம் நீங்கள் கொஞ்சம் சீல் பண்ணுங்கள் வீட்டில் சொன்னால் இல்லை அது ஒரு பீரியடில் இருந்துச்சு. ஆனால் இப்போவும் அது செய்கிறாங்க. இப்போ வந்து அதுவுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல். ஐ ஹவ் சீன் தட் லைக் இப்போ இந்த ப்ரீ ஷூட் பண்ணுற மாதிரியே அதுக்கும் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்ட் டைம். இன்சேன்னு சொன்னால் ஒரு விஷயம் இருக்குது. ஒன் திங் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன். சின்ன பிள்ளைகளுக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்ப காலத்துக்கு சின்ன பிள்ளைலாமே இருக்காங்க. இப்போ தே ஹேவ் த கிட் மென்டாலிட்டி அன்டில் லைக் 12-13. இன்னொரு சைடில் அட் த சேம் டைம் தே க்ரோ வெரி ஃபாஸ்ட். இன்னொரு சைடில் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னால இந்த 2 டைக்கோட்டமே அடிச்சுட்டே இருக்கனால அவங்களுக்கு அந்த 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 13-14 வயசு சூன் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த சூன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த சடங்கு ஒன்று பண்ணணும், ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற பிளான் எல்லாம் அது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் பார்த்த லேடிஸ்ட்டு அக்கம்மாட்ட ஆன்டிஸ்ட்டு இருந்த வரைக்குமே கூட இப்போ கிடையாது. இல்லை அதோட இப்போ நீங்கள் சொல்கிற செய்கிறாங்க, பேரண்ட்ஸ் செய்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் இல்லை அது இப்போ கனடா மாதிரி நாட்டில் ஹெலிகாப்டரில் கொண்டு வர அளவுக்கு அதில் அடேங்கப்போ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் என்னென்னு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அப்போ வந்து ஸ்வீடனில் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க. ஸ்வீடனா சுவிட்சர்லாண்டில் ஒரு ஸ்ரீலங்கன் லேடி, அவங்க கேர்ள்ஸ் ஆக்சுவலி 21-22 மேக்ஸி. அவங்க வந்து இந்த சடங்கு வீடியோவெல்லாம் நக்கல் அடித்து ஒரு ரீல் செஞ்சுருந்தாங்க. அந்த ரீல் அவங்களுக்கு கிடச்சி அவங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ரீலில் என்ன சொன்னால் அந்த அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த கேர்ள் வந்து ரொம்ப சொரத்தா சிரிச்செல்லாம் இருக்க மாட்டாங்க, இப்படியே தான் இருப்பாங்க. சூப்பர் அனாய்ட். திஸ் இஸ் நாட் சம்திங் தே சைன்ட் அப் ஃபார். நல்லா விளங்கும். அப்போ அந்த வீடியோ பின்னுக்கு வந்து அந்த சமுத்திரம் படத்தில் சந்தோஷ சாரல் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு குடும்ப பாட்டு, அந்த பாட்டு பின்னுக்கு போகுது. இந்த புள்ள சோகமா அப்படி இருக்குது, பேரெல்லாம் அடி பாத்ரூம் போய் தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க, உட்காந்துருக்கு விட்டுருக்கடா அப்படிங்கிற மாதிரி அதை ரீலாக பண்ணிருந்துச்சு. இல்லைக்கா அதில் என்னென்னா இப்போ பெரிய ஒரு மோசம். அப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பர்பஸ் என்னென்னு சொன்னால் அது ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ். எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குங்கிறது காட்டுறதுக்காக அந்த காலத்தில் அது ரொம்ப காலத்து முன்னுக்கு அந்த காலத்தில் செஞ்சது. பட் இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா அதில் இருக்கிறது இந்த சின்ன பிள்ளைங்கள் கிட்டத்தட்ட 8 வயசு 9 வயசுலேயே இப்போ பெரிய பிள்ளைகள் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான விஷயமாகிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அவங்களோட இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அதுகளோட சேர்த்து. அப்போ இன்னமுமே பெரிய அளவில் ஒரு விஷயம் தெரியாத பிள்ளைய கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு அசிங்கம். என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அசிங்கம், அவ்வளோதான். எங்களோட வீட்டில் எல்லாருமே நடந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் நெவர் ஆன் போர்ட் வித். எனக்கு சின்ன வயசில் அது ஃபன் மாதிரி அக்கா அக்கா தானே என்கிட்டே அடி வாங்கியிருக்கா, அதுக்கு என்னையே சாத்திருக்கா, இவ்வளோ இப்படி பவியமாக உட்கார வச்சா சிரிப்பு தான் இருக்கும் எனக்கு. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள். அப்போ ஃபோட்டோஸும் வந்து அந்த அந்த நேரம் என்ன சொன்னாலும் தேர்ஸ் அ சென்ஸ் ஆஃப், எனக்கு தமிழ் வார்த்தை சொல்ல தெரியல, தேர் சென்ஸ் ஆஃப் ஹோமினஸ் டு தட் or homeliness to that, whatever you want to call that. அந்த ஃபோட்டோஸுக்கு என்ன சொன்னால் ஹோம்லினஸ்னால் அந்த கவர்ச்சி இல்லாமல் இருக்குது, குடும்பப்பாங்க அது இல்லை சொல்கிறது. வீட்டில் செஞ்ச ஐட்டம்னு சொல்லுவாங்க, ஒரு சாப்பாடு வீட்டில் செஞ்ச சாப்பாடு ஹோட்டலில் செஞ்ச சாப்பாடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இட் ஃபீல்ஸ் வெரி ஹோம்லி இந்த சென்ஸ். உங்களுக்கு விளங்குது இதை பண்ணது ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, இந்த ஃபோட்டோ எடுத்தது எக்ஸ்பர்ட் கிடையாது, ஃபோட்டோவில் நிற்கிற யாரும் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது. இப்போ இந்த பாம்பு மாவுமா அடிச்சு வச்சிருப்பாங்க மூஞ்சில். இட் ஆல் லுக்ஸ் ஆஃபுல் அண்ட் இட் ஆல் அட்ஸ் டு அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. இட் லுக்ஸ் வெரி ஹியூமன். நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இட்ஸ் a very human memory. யாருமே எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, எல்லாருமே ஒரு 4-5 மலுமட்டி ஒன்னா சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி என்னமோ ஒன்று பண்ணி வச்சிருக்குது ஆசிங்கமா. ஆல்பம் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பா இருக்கும். தாம்பாளத்தில் தேங்காய்க்கு நடுவில் பொண்ணு மூஞ்சி இருக்கும் சரியா, குத்து விளக்குல விளக்கிட மேலே வந்து 5 தீபமும் ஒன்னா சேர்ந்து ஜோதியில அவனோட மூஞ்சி பார்க்க சொல்ற நேரம் அப்படியே எனக்கு நான் போறேன். ஆல்பம் எல்லாம் கையில கிடைச்சா 3 பேரை உட்கார வச்சு எல்லாரும் செய்யும் அக்கா மாதிரி இங்க பாடி என்ன பேச்சு பேசுறீங்க இது நீ தானே இந்த கும்பத்தில் உட்காந்துருக்குது. இல்லை நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிற கதை இருக்குது தானே, அதுக்கு அவர் இன்னும் ஃபோட்டோகிராஃபர். அதாவது இப்போ அவர் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர். நான் இப்போ நல்ல ஃபோட்டோகிராஃபர் சரியா. ஏன்னா அவர் எப்படி ஃபோட்டோகிராஃபர் ஆனாருங்கிற ஸ்டோரி எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு நாள் ஊர்லேருந்து வந்து ஒரு வீட்டில் இருந்துருக்கிறாரு. ஏன்னா அந்த வீட்டு ஓனர் எனக்கு தெரிஞ்சவருங்கனால நான் சொல்கிறேன். அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க குடும்பம் புறப்பட நேரம் இவர் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இப்போ வீட்டில் இருக்காரு தானே, இப்போ நீ சும்மா தானே வீட்டில் இருக்கிற, வா எங்களோட போகணும்னு சொல்லி காரில் ஏற்றிக்கிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. கூப்பிட்டு போன இடத்துல அவருக்கு ஆக்சுவலாக அது வரைக்குமே வேறு எந்த தொழிலுமே இல்லை. அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க ஒரு கேமரா இருந்திருக்குது, குடும்ப சொந்தக்காரவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ யாராவது ஒரு குடும்பால் படம் எடுக்க போயிட்டா அந்த ஆள் இல்லாமல் தான் இந்த படங்கள் எடுப்படுறங்கிறத பார்த்துட்டு
இங்கே சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கான் தானே, இவங்ககிட்ட கேமராவை கொடுங்க, நீ கொஞ்சம் அந்த படத்தை எடுனோன்னே அந்த ஃபங்க்ஷனோட படத்தை எடுத்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் அந்த படங்களை எடுத்ததுக்கப்புறம் அவர் பார்த்துருக்கார், நான் ஒரு கேமரா வாங்கினா என்னன்னு சொல்லி. ஸோ ப்ரோ இஸ் தி ஒரிஜினல் தண்ணி கேன் போட வந்த ரைட்டு. அப்படி ஆகி ஒரு கட்டத்தில் அவரோட பேக்கேஜை நீங்கள் அவர் கொடுக்குற பேக்கேஜுகளை எந்த பேக்கேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டார். இப்போ திரும்ப பழையபடியாக டூ அ குட் ஜாப். அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற அந்த விளக்கில் போடுற வேலையெல்லாம் அவர் நல்லா தான் செஞ்சார். அதெல்லாமே செஞ்சார். அவர் ஒரு காலகட்டம் வரைக்குமே அவரை நீங்கள் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலி இப்போயுமே அப்படி நிறைய இப்போ ஏன்னா இப்போ தக்ஷி இல்லை இப்போ யார் அபிக்கு இங்கே கல்யாணம் வார 29ஆம் தேதி. இப்போ அதில் சில கன்வர்சேஷனை கேட்டால் இப்போ மேக்கப் போடுறவங்களாம் நீங்கள் எங்களோட ஒரு 4 மீட்டிங் வைக்கணும். எதுக்கு? இல்லை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் தானே, இதை எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி. அதை நான் சொல்கிறேன். 4 மீட்டிங் அண்ட் ப்ளவுஸ்லேருந்து சாரி மெட்டீரியல் வரைக்கும் நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, சரியா? அதெல்லாம் நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் சொல்கிற கலர்ஸ் தான், ஏன்னா நாங்கள் சொல்கிற ஃபோட்டோகிராஃபர் தானே வருவார், அவரோட ஃபோட்டோஸுக்கு நாங்கள் சொல்கிற கலர்ஸ் தான் மெச் ஆகும். so this is business dealing, you know, between a photographer and a makeup artist. பேக்கேஜோட வரது. அப்போ இது எல்லாமே எங்கள் சாமான் தானே. இப்போ நாங்கள் சொல்கிற பேசிக்காக உங்கள் கல்யாணமாக இருக்கலாம், நாங்கள் தான் பட் எல்லா டிசிஷனும் எடுப்போம். பட் சாரி வந்து அப்படி சொல்ல மாட்டாங்களே சார்? இல்லை இப்போ அந்த கலர்ஸ் செலெக்ஷனில் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நான் எனக்கும் இருந்துச்சு, லைக் யூனோ நான் சாரி வெளியாவே கொடுக்கணும், நாங்கள் ட்ரையல் பார்க்குறது அதெல்லாம். இல்லை இவங்களுக்கு என்னென்ன சொன்னால் சாரி இல்லை, இவங்களுக்கு ஒரு கவுன், அந்த கவுன் அவங்க தான் தப்பாங்க, அது தைக்கிற மெட்டீரியலும் அவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஆக்சுவலாக எந்த டிசிஷனும் எடுக்கலாது. ஓகே, அது அப்படி விருப்பப்பட்டே நீங்கள் வரலாம், அவ்வளோதான். அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ், எங்கள் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் ஓகேனா எங்களோட செய்யலாம், இல்லாட்டி வெரி சாரி எங்கள் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வேறு ஆப்ஷன் பார்த்துக்குங்க. So they reject clients on that basis. Reject client na queue இருக்குது client. So wedding வந்து என்னோட விருப்பம் தானே, எனக்கு எப்படி வேணுமோ அதை நான் தானே டிசைட் பண்ணணும். I don't know. இல்ல ஏன்னா நீங்க வெட்டிங்கை நீங்க டிசைட் பண்ணீங்க, நல்ல கேள்வி. டிசைன் நான் சொல்றேன், டிசைட் பண்றது அது நல்ல இது. ஆனா இங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்தா தான் வெட்டிங்க்கு இதாகும், இந்த டிசைன் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மதிப்பு, யார் எடுத்தீங்கன்னு நாங்கள் பிறகு சொல்லணுமே, எங்கள் வெட்டிங்க்கு அவங்கள தான் எடுத்தோம் இவங்க. அதோட இப்போ இந்த சிங்கள வெட்டிங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெஸ்டீஜ், சிங்கள வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில பெர்டிகுலர் ஆக்களோட பாப்புலாரிட்டி என்னென்னா, இந்த சில டிவி ப்ரோக்ராமில் இவங்களோட ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு, இவங்களோட வெட்டிங் அதில் போடுறதுக்கு இவங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அப்போ அதனால் அவங்கள்ட்ட போனால் நம்ம வெட்டிங் டிவியில் வரும் அப்படிங்கிற ஒரு, நம்ம வெட்டிங் டிவியில் வரும்னு எதிர்பார்க்குறாங்களா? இதுக்கு இருக்கு. நீங்கள் லோக்கல் டிவி சேனல்ஸ் பார்க்குறது இல்லை போல இருக்குது. நான் கேபிளுக்கு மாதிரி 10-15 வருஷம் நீங்கள் ஒரு 4 சிங்கள சேனல் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் அது போகிற ப்ரோக்ராம் ஒரு ஷோ போகும், சிரஸ் டிவியில் போகும்ல. ரைட்டு. இப்போ அது வந்து வியாபிச்சிருச்சு ஃபுல்லாக, அது நிறைய இடத்துல இருந்துச்சு. இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னும் போகுதா? இப்போ போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும், ஏன்னா அதுக்கு ஒரு க்ரௌட் இருக்குது. அதுக்குன்னே ஆமாம், அவர் சொல்கிறது சரி தான், அதுக்குன்னே வாரதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அதை பார்த்து ஐடியா எடுப்பாங்க ஆக்கள்ல. அப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு திரும்ப இல்லை அது வந்து என்னன்னு சொன்னால், வெட்டிங் முடிஞ்ச பிறகு வெட்டிங் வீடியோ அவங்க தனியாக கொடுப்பாங்க, ப்ளஸ் கப்புள்ஸை வச்சு அவங்க வந்து தனியாக இவங்க டிவியால் போயிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. நான் இப்படி தான் பிளான் பண்ணேன், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சேன், நான் இப்படி பிளான் பண்ணேன், பட் இவர் இப்படி பிளான் பண்ணார், அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கதையை ஃபுல்லாக எனக்கு சொல்ல தெரியும். நாங்கள் ஆக்சுவலாக என்ன ஐடியாவும் இல்லாமல் தான் வந்தோம். என் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருந்தார், அவர் அங்கேருந்து எல்லாம் அனுப்புனார். எங்களோட டிசைனர் தான் இது எல்லாமே பண்ணாங்க, அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இவங்க. அந்த செட் எனக்கு பாடம் இப்போ பார்த்து அப்படி அந்த அளவுக்கு பார்த்துருக்காரு. இவர் என்னத்தை பார்த்தா இல்லை, அது நான் நக்கலுக்கு பார்க்குறது, வேறு எதுக்கு. சதீஷ் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் வந்து எனக்கு சத்தியமாக புரியாது. இது திடீர்னு அவரை நாலேஜ்லேருந்து எடுத்து விடுவார். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரியும் அப்படின்னு நான் ஃபண்ணுக்கு பார்க்குறது. இந்த நாங்கள் வந்து அதை வச்சிருப்பாரு ஃபண்ணுக்கு பார்த்து, டிக்டாக்ல பிம்பிள் உடைக்கிற வீடியோ பார்க்குற மாதிரி இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜென்யூன் கொஸ்டின். ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த வெட்டிங் மார்க்கெட் சீன் ஒன்று இருக்கு இல்லையா, தட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் இல்லை திடீர்னு பக்கத்தில் வருது இப்படி விட பழையந்துட்டேன். ரைட்டு. ஸோ இந்த மார்க்கெட் சீன் ஒன்று இருக்கு இல்லையா, லைக் ஒரு இதை சுற்றி ஒரு குட்டி எக்கனமி இருக்குது. இந்த எக்கனமியை ட்ரைவ் பண்ணுறது நான் பார்த்த வரைக்கும் 2 பேர். ஒன்று வந்து பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்குறாங்க, பிகாஸ் தே நீட் டு நேம் ட்ராப் பீப்புள், இங்கே பண்ணோம் அங்கே பண்ணோன்னு சொல்லி. இன்னொன்று வந்து விமென். நான் பார்த்த வரைக்கும் இந்த விஷயத்தை ரொம்ப எதிர்நோக்கி காத்திருக்கிறது விமென் தான். ஆண்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் வெட்டிங்கை எதிர்நோக்கி காத்திருக்கிறது வேறு காரணங்களுக்காக. பெண்கள் வந்து ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க?
வை டு தே லைக் லுக் ஃபார்வர்ட் டு திஸ், இந்த 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 டீட்டெயில் எல்லாம் செய்யணும், இந்த ஃப்ளாரிஸ்ட் வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி லேடிஸ் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க? இல்லை நீங்கள் பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட்ன்றது இப்போ வந்து நிறையவே குறைஞ்சிருச்சு. எனக்கு தெரியல பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டோன்ட் பிக். இப்போ நான் பார்த்த வரைக்கும் பட் தே ஜஸ்ட் வாண்ட் இவ்வளோ செலவு பண்ணுறேன் பெஸ்ட்டெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்ற ஆங்கிளில் சில பேரண்ட்ஸ் பேசுவாங்க. நான் பார்த்தேன் they don't actively take part. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் இப்போ பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் வெட்டிங்கில் அப்படி இப்போ என் தங்கச்சி மேரி பண்ண போகிறாங்க, அவங்க தான் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க, எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க. இப்போ நாங்கள் ஓகே செலவு பண்ணுவோம், எஸ், பட் மற்றது எல்லாமே சொல்கிறேன். இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கல்ல, இப்போ நான் வந்து செலவு பண்ண தயாராக இருக்கேன், இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தே நாட் மேக்கிங் சாய்ஸஸ் பட் தே வாண்ட் தீஸ் திங்ஸ் டு ஹேப்பன். இல்லை அவர் எல்லாரும் சொல்லலை, அவர் சொல்கிறார் ஒரு சில குரூப்புகள்னு சொல்லி. இப்போ இந்த இங்கேருந்து கொக்கோன்னு கூட்டு வந்தேன், இந்த லேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லி கொள்றதை நான் பார்த்துருக்கேன். ஸோ சம் பேரண்ட்ஸ் கோ டவுன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட் ஆல். சம் பேரண்ட்ஸை நாங்கள் செலவழித்தேன் அப்படின்ற ஆங்கிளில் காட்டுறதுக்காகவே இந்த பட்ஜெட்டில் செய்கிறதுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் நாட் லைக் ஆக்சுவலி நாலேஜபிள். அந்த சீனும் இருக்குது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி ஸ்டேட்டஸ் தான் நான் பார்த்த வரைக்கும். எந்த ஸ்டேட்டஸ் இது, இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிடணும் அப்படின்றது. பட் வாட் டிரைவ்ஸ் விமென் ஸோ மச்? நினைக்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது கூட போல இல்லை. இப்போ இன்னொரு ஆள் செய்கிறத பார்த்து இது காமன் ட்ரோப்பில். இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பல் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் கூட சொல்கிறாங்க அடுத்த 18 மாதத்துக்குள்ள நாங்கள் மேரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா விளங்கும். வெட்டிங் நாங்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு தே சே இன் யூனிசன். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க 2 பேரும் பிளான் பண்ணுறோம். ஆனால் மாப்பிள்ளை ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்க மாட்டோம். அவ்வளோத்தையும் அந்த பொண்ணு தான் செய்யும். எந்த பூத்தொட்டியிலேருந்து எல்லாத்தையும் அதை தான் பார்ப்பாங்க. பிகாஸ் தே ஜென்யூன்லி லுக் ஃபார்வர்ட் டு தட். தே ஆர் ஸோ இன்வெஸ்டட் இன் திஸ் டிசிஷன். ஏன்னா அந்த மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸும் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ஒருத்தர் பார்த்து இப்படி செஞ்சா இப்போது அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, எனக்கு கல்யாணம் கட்ட நேரம் அண்ணா இப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னு வைங்களேன், இல்லை ஏதோ ஒரு பிக்சர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், நான் கல்யாணம் கட்ட நேரம் எனக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. லைக் வைஸ் யூனோ அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற விஷயங்களும் இருக்குது. ஓகே எஸ் பொண்ணுங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து இருக்கே. I've seen like really young women 15-16 வயசு சின்ன பிள்ளைகள் கூட சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் டீச் பண்ண பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட. லைக் ஐ யூஸ் டு டீச் லிட்ரேச்சர். ஸோ டீச் பண்ணக்குள்ள இந்த ஏதாவது ஒரு இந்த மாதிரி கதை ஒன்று வரக்குள்ள அவங்க கூட இப்போ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் சார் அப்படின்னு. ஐயோ என்ன நீ ஓலை முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி பண்ணணும் சார். யா ஸோ இந்த மாதிரி ஸோ யா ஏன்னா அவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீடியோக்கள் அதுகள் எல்லாம் பார்த்து சில இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரீசனை சொல்லுப்பேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பெரிய வயசாகியும் கேம் விளையாடுறவங்கள்ட்ட நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும்னு சொல்லி கேட்டால் அந்த மென்னுக்கிட்ட கூடலாம் இருக்க பழக்கம் இல்லை. இப்போ ப்ளே ஸ்டேஷன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மென்னுகிட்ட கேட்டால் இப்போ அதுக்கு காரணம் கேட்டால் அவனுங்களுக்கு சொல்ல முடியுமா இப்போ எனக்கு ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வளர்த்துக்கிறதுக்குன்னு. சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு இன்னொரு ஆள் வச்சுருந்த கேம் ஸ்டேஷனை பார்த்தாலுமே ஆஹா இதில் நம்மளாவது கொஞ்சம் உட்காந்து இப்போ நமக்கு சிலதுகளில் இருக்கிற ஒரு அடிக்ஷன் இருக்குல்ல. நினைக்கிறேன் இதுவும் அந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஃபேன்சி வெட்டிங்ஸ் இந்த ஃபேரி டேல்ஸில் வர மாதிரி காட்டி பிரின்சஸை கூப்பிட்டு போகிற அந்த அதுகளோட சேர்த்து அப்படியே அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்குதோ தெரியல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நானும் நினைக்கிறேன். பட் ஆனால் அதை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பாவிக்கிற பிஸ்னஸ் ஐடியாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அது மேக்ஸிமம். ஆனால் அது இந்த ஃபேரி டேல் மேட்டர் சொன்னீங்கல்ல, தட் இஸ் ஸோ ட்ரூ. ஏன்னா இது இந்த ட்ரீம் ஒர்க்ஸ் டிஸ்னி இவங்களோட படங்கள் இருக்கு இல்லையா, அதுகளை பார்க்கறது ஒரு விஷயம் கிளியராக கேட்ச் ஆகும். என்னன்னு சொன்னால் பிகாஸ் நவ் தே ஆர் ட்ரைங் டு ரீரைட் தி ஸ்டோரிஸ். ட்ரெடிஷனலாக சொன்ன ஸ்டோரி எல்லாம் இப்போ கொஞ்சம் ரீரைட் பண்ணி செஞ்சுக்கிட்டு வராங்க. அதுக்கு பெரிய பேக்லாஷும் இருக்குது, மாற்றுறாங்க. இப்படிலாம் நீங்கள் கதையை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த ஃபேரி டேல்ஸ் ஆர் பெட் டைம் ஸ்டோரிஸ் டோல்ட் டு விமென். சின்ன பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து பெண்கள் சொல்கிறது வந்து உங்களை வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்றது அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இருக்கும். அந்த ஸ்டோரியோட பிரச்சனை நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அடிப்படுவீங்க, மிதிப்படுவீங்க, உங்களை தவளையாக மாற்றுவாங்க, குரங்கா மாற்றுவாங்க, சாபம் எல்லாம் தீர்ந்து ரெக்கவர் ஆகி கல்யாணம் பண்ணுவீங்க. அதான் ஸ்டோரி எண்ட் எல்லா ஸ்டோரியுமே. சரியாக பார்த்தா இப்போ ஸ்டோரிஸை பார்த்தா சின்ன வயசுலேருந்து இப்போ தே ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த ஃபிசிக் பை ஃபோர்ஸ். ஹாலிவுட் ஸ்டூடியோஸ் வந்து நிறைய பழைய ஸ்டோரியெல்லாம் எடுத்து அதில் ஸ்னோ ஒயிட் எடுத்து ஸ்னோ ஒயிட்டை கச்சனை போட்டு வைக்கிறானுங்க. சிண்டர்லா பெரிய புத்தக புழு அப்படின்னு காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மையாக கிடையாது. பட் தேர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஸ்பின் தோஸ் ஸ்டோரிஸ். இப்போ வெட்டிங்ஸ் மட்டும் இல்லை, பர்த்டே பார்ட்டிஸ் ஆல்சோ சேம் நோ. தீம் ஒவ்வொரு தீம் கொண்டு வருவாங்க. இப்போது என்னோட மகளோட 5th பர்த்டேக்கு ஸோ ஷீ செட் சோஃபியா தீம். 5 வயசு புள்ள தீம் சூஸ் பண்ணிச்சா? எஸ் ஷீ லவ்ஸ் சோஃபியா. அந்த நேரம் இப்போ இல்லை. சோஃபியானா என்னது? இது ஒரு கார்ட்டூன் கேரக்டர். சரியா?
சரி ஓகே. ஸோ அவளுக்கு சோஃபியா தீம் வேணும். தீம் அதெல்லாம் அப்பவே சொல்லுவாங்க அவங்க. எனக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஷீல் டிசைட், ஓகே எனக்கு நெக்ஸ்ட் இயர் பர்த்டே இதுதான் எனக்கு வேணும் இந்த தீம். ஸோ ஷீல் சே தட். பட் ஆஃப்கோர்ஸ் அவள் சொல்கிற நேரம் எனக்கு எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஒரு இது பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அந்த சோஃபியா ட்ரெஸ்லேருந்து கேக் டு கப் கேக்ஸ் டு எவ்ரி திங் அதே மாதிரியே தான் கொண்டு போனேன். பிகாஸ் ஷீ ஆல்சோ லவ்ட் இட். So do children have fun at these places actually? Of course. இல்லை இப்போ உங்களை புள்ள சந்தோஷமா இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா அது கேட்டது கிடைச்சிச்சு இல்லை, அடுத்த 2 நாளைக்கு பொத்திக்கிட்டு இருக்கும் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிற வரைக்கும். ரைட். வார பிள்ளைகள் டு தே ஹேவ் அ குட் இல்லை அது இப்போ அதே கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ நான் அவங்கள 5 வயசுக்குள்ளே உள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே கூப்பிட்டோம். அவங்க எல்லாம் தே ஆல் என்ஜாய்ட் இட் வெரி மச். சம் பீப்புள் லைக் இப்போ என்ன தீம்னு சொன்னால் சோஃபியானா அதுக்கேற்ற மாதிரி அவங்களே உடுத்திட்டு வருவாங்க. இல்லை இப்போ இதில் நல்ல ஒரு பிரவீன் ஒரு காமெடி இருக்குது. நீங்கள் கிட்டத்தில் பார்த்துருக்கீங்க. இந்த பிரவீன் குமார் இந்தியாவில் இருக்கான்ல, பிரவீன் ஒரு நல்ல காமெடி ஒன்று இருக்குது. பிரவீன் மகளை இது எல்சா பார்க்குறதுக்கு என்னது ஃப்ரோசன் பார்க்க கூப்பிட்டு போகிறதுக்கு அப்பா என்னைய கூப்பிட்டு போகணும். இப்போ டிக்கெட் புக் நினைக்கிறேன் இந்தியா காசுக்கு 500 600 எங்கே டிக்கெட் புக். எனக்கு எல்சா விட்டு கவுன் வேணும், அந்த ஃப்ரொக்கை போட்டு தான் நான் வருவேன். ஸோ ஃப்ரொக்கு கடைசியாக ஒரு 4000 5000 செலவழித்து. ஸோ பேசிக்காக பிரவீனோட கதை அங்கே என்னன்னு சொன்னால், படத்துக்கு செலவழிச்சதை விட படத்துக்கு போகிறதுக்கு நான் செலவழிச்சது அதை விட ஒரு 5-6 மடங்கு அதிகம் கடைசியாக. அதே மாதிரி ரீசெண்டாக ஸ்ரீலங்காலே நடந்துச்சு இல்லை பாபி. பாபி வாஸ் a global எல்லாரும் பண்ணாங்க. ஸோ அது பாபி I understood. பாபி was more like a it was என்ன சொல்றது, pitched as a woman empowerment movie. பாபி வந்து ஒரு பயங்கரமான ஈவில் பிளாட் வந்துச்சு. அதை பற்றி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி வருது? யாரோ ஒரு ஆள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இல்லை, யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இட்ஸ் மை பிஓவி ஐம் சேயிங். யாராவது ஒரு ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்ல, அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னொரு ஆள் அதை பார்த்து அதை அவங்க செய்து அதை இன்னொரு ஆள் பார்த்து அப்படி தானே வருது. இப்போது ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்டாகிராமில் எடுத்திங்கன்னா யாராவது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இவன் பண்ணியிருக்கானே நானும் பண்ணுவோமே. அந்த இல்லை எனக்கு இந்த வருத்தம் விஷயம் தெரியுமா, நாங்கள் எல்லாம் பர்த்டே பார்ட்டின்னு சொன்னால் சின்ன வயசில் ஒரே பார்ட்டி தான் பாஸ் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஷேப்பில் அந்த 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 தோரணை மாதிரி தொங்க விடுவாங்க ஹாப்பி பர்த்டே பின்னுக்கு எங்கேயாவது ஒரு முக்கில் தொங்க விட முடியல. 2 வெட்டி ஹாப்பியாக மேலேயும் பர்த்டேக்கு விடுவாங்க. சில வீடுகளில் செவரு பெருசாக இருக்காது. சரி அப்படியே மாட்டலான்னு போனால் அது 25 ஃபோட்டோ இருக்கும். அது ஒன்று இருக்குது. சரி அதை பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த கிரே பேப்பரை இப்படி ரோல் பண்ணுவாங்க, ட்விஸ்ட் பண்ணிட்டு அதை இப்படி தொங்க விடுவாங்க எல்லா இடத்துல. பலூன் கொஞ்சம் கட்டி ஒரே தீம் தான் சொல்லி வச்ச மாதிரி. இஃப் யூ டேக் அ ஃபோட்டோ ஆஃப் தீஸ் பிளேசஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரு 4 மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் ரக்கு இருந்து அப்புறம் எல்லா புள்ளத்தாலையும் தொப்பி, அந்த கூம்பு தொப்பி ஒன்று ஆப்ஷன் நான் ஆப்ஷன் நீ போட்டே ஆகணும். கழுத்து கடிக்குது, காது கிட்ட குயிலுது, அதெல்லாம் போட்டு இது அப்படி இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து முடிக்கிற வரைக்குமாவது போட்டுதுங்க மகன். அப்படி எப்படி எடுப்ப ஃபோட்டோ அடி. இதில் இன்னொன்று விஷயம் அப்புறம் கட்டாயம் ஒரு பேப்பர் பிளேட் இருக்கும். பேப்பர் பிளேட் நானும் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அது நாங்கள் தான் பண்ணது ஃப்ரோசன் தீம். அதுவும் ஃப்ரோசன் தீம். ஸோ அது மேபி நான் எனக்கு ஒரு நானும் அதான் எனக்கும் அதை யாரையோ பார்த்து சமூக விரோதி வீட்டுக்குள்ளே இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பழைய படங்களில் எனக்கு என்னென்ன இன்னொன்று ஞாபகம் இருக்கிறது, அதில் இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட 2-3 சாப்பாடு இருக்குது. கேக் இருக்கும், ஒரு கட்லெட் இருக்கும். இல்லை பர்த்டே கேக்கு புறம்பா ஒரு பட்டர் கேக் தனியாக இருக்கும், ஒரு சாண்ட்விச் துண்டு இருக்கும், கட்லெட் இல்லாட்டி ரோல்ஸ் இருக்கும். இதுல சம்பந்தம் இல்லாமல் வடை இருக்கும் பார்த்துருக்கீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு என்னோட 5th பர்த்டே வந்து எனக்கு அதுக்கெல்லாம் போகல ப்ரெப் பண்ணுவாங்க. திவா அலைகிறது இல்லை குடுக்கையில எழுப்பி தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டு வாங்கிட்டு தான் உட்காரு. அப்போ நான் தேங்க்யூ ஆண்டி சொல்றது எங்கள் அப்பா காரணம் சொன்னா பாரு இந்த பொடியும் சொல்லாம விட்டு சாப்பிட்டா என்ன சொன்னேன் என் நம்ப. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோடய 5th பர்த்டே வந்து என் யங்கஸ்ட் சிஸ்டர் வந்து July 28th, நான் வந்து August 1st. ஸோ இப்போ அவங்களோட 1st பர்த்டே அப்படின்றனால 2 பேருக்கும் ஒன்றா சேர்த்து செய்தாங்க. August 1st செய்தாங்க. எப்படின்னா எனக்கு கேசரி வெட்டினாங்க, அவளுக்கு வந்து கேக் வெட்டினாங்க. இல்லை கொஞ்சம் ஓரா வந்தனா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னது இது வந்து இது ஹேட் கிரைம். ஸோ இப்போ 2 பேருக்கு கேக்ஸ் அம்மா அந்த நேரம் கேக்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அம்மா சொன்னாங்க இப்போ 2 பேருக்கும் கேக்ஸ். எனக்கு 5 வயசு, இப்போ எனக்கும் ஆசை இருக்கும்ல, இல்லைம்மா உனக்கு கேசரி வெட்டுவோம். கேசரியில் நல்லா அந்த டிஸ் ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் போட்டு அதுலேயும் அந்த பேரெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. குடும்பமே ஸ்கேம் பண்ணிருக்கு. அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது என் வீட்டில். ஒரே கேக்க 2 பேரும் ஒண்ணா வெட்டுங்கன்னு சொன்னா கூட எனக்கு புரியுது. அது கேசரிய தனியா வெட்டுறது இல்ல, அதுல அம்மா ஒரு வந்து சரி 2 பேருக்கும் தனித்தனியா ஏதாவது செய்யணும்னு அவங்க ஒரு டிஃபரெண்ட் அதுக்காக கேக்கும் கேசரியுமா இது என்ன இந்த ஒரு நியாயம் இது? ரவையை போட்டு 1/2 மணி நேரம் கிண்ணா தானா கேசரி குடியாகி வரப்போகுது, அதுவும் கேக்கும் ஒண்ணா. இல்ல அம்மா நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, அம்மாக்கு சொல்லி வீட்டுக்கு போகணும்ல. இல்லை அப்படி இருந்து அது எந்த அளவு தூரத்துக்கு மாறி இந்த கேசரி கேக் மேட்டர் நான் எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன்.
இல்லை வெட்டிங்க்கு போய் இந்த வெட்டிங்கோட சேர்த்து இப்போ ஜெண்டர் ரிவீலுங்கிறது இன்னொரு பெரிய கூத்து, அது வேற பிரச்சனை. ஜெண்டர் ரிவீல் ஸ்ரீலங்கா நடக்குதா? நடக்குதாவா? இல்லை, எனக்கு என்ன பிரச்சனைனா ஜெண்டர் ரிவீல் சாதாரணமாக இப்போ நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து எனக்கு தெரியுது, நீங்கள் அதே டவுட் எனக்கும் இருக்குது, நீங்கள் சொல்லுங்க. சரியா? இப்போ ஏற்கனவே டாக்டருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிளியராக தெரிஞ்சிடும் இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாங்கிறது தெரிஞ்சிடும். ஸ்கேன் பண்ண ஸ்கேனில் அந்த என்ன இப்போ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே ஸ்கேனுக்கு போனதுக்கப்புறம் இது பட் ஸ்ரீலங்கால ஸ்கேனிங் பண்ணாங்க தானே? ஓ ரெகுலர் நீங்க பிரைவேட் you can do it, but India it's no, you can't, because they have that அந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைல ஃபீமேல் ஃபீடிசைட் பிரச்சனை இருக்கு. இங்கே பிரைவேட் போனீங்கன்னா கட்டாயம் எப்படியுமே அந்த ஸ்கேன் ப்ரோசஸ்க்குள்ளே, அதுவும் உங்களோட பேக்கேஜுக்குள்ளே வர்றது காசுக்கு வர்றதுனால அது எப்படியுமே நடந்துதான் ஆகும். அப்போ நாங்கள் சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம், கடைசி வரைக்கும் டாக்டர்கிட்ட எங்களுக்கு சொல்லாதீங்க, ரிவீல் பண்ணாதீங்க. 2 முறையுமே அதான் சொல்லியிருந்தது, சொல்லாதீங்க, நாங்கள் அதை சர்ப்ரைஸாக அங்கேயே பார்த்துக்குறோம். ஏன்னா அதுதான் அதில் இருக்கிற மெயின் சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸை நான் வெளிலனே தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு, கிளைமேக்ஸை படத்தில் கிளைமேக்ஸ் எனக்கு வெளில சொல்ல மாதிரி வேணான்னு. பட் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். அப்போ இந்த ஜெண்டர் ரிவீலுங்கிறதுல யாருக்கு ரிவீல் பண்ணுறாங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா அந்த சர்ப்ரைஸில் ஒன்றும் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் ஆகிறது தான் கூடுதலாக காட்டுவாங்க. ஹஸ்பண்ட் எப்படியுமே பொண்டாட்டியோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பழக்கம் இருக்கும், இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஜெண்டரை தனியாக போயிட்டு ஒய்ஃப் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவில் குறைவு. இது ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக வீட்டுக்குள்ளே அது எப்படி நடக்குதுங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ வந்து நினைக்கிறேன் ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பார்த்துருக்குறேன், நான் ஸ்கேனில் நான் இருந்திருக்கிறேன், அதான் சொல்கிறேன். ஸோ அந்த நேரம் அதுலேயே எங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணுற நேரமே காட்டுவாங்களே, இதுதான் மூக்கு, இதுதான் கண், இதுதான் வாய், எல்லாம் காட்டுவாங்க. ஸோ இட்ஸ் அ கேர்ள் ஒரு பாய் அங்கேயே சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு இருக்கிற டவுட் வந்து அதை வந்து சர்ப்ரைஸாக இப்போ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தெரியாத மாதிரி ஒரு கலர் ஒரு இது பண்ணுவாங்க, இதாக ஒரு பலூனில் ஏதாவது இது பண்ணுவாங்க. இதை தாண்டி ஃப்ளைட்ல மேல கலர் போகணும்னு வான்னு கத்துறது, அந்த சர்ப்ரைஸ் எங்க இருந்து வருதுங்கிறது எப்படின்னு தான் எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த டவுட் நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் இன் யூஎஸ். அவருக்கு அவங்க அந்த ஃப்ரெண்ட் வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கப்புள் ஒன்றுக்கு what you call ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அவரே ஆர்கனைஸ் பண்ணார். இந்த சென்ஸ் தே வர் சச் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க அந்த ப்ரெக்னன்சி ப்ரொசீஜர் ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்படி செய்வோம் உங்கள் 2 பேருக்கும். ஸோ இந்த மேட்டரை தெரிஞ்சிக்காமல் பேசாமல் இருங்க, டாக்டர்கிட்ட நாங்கள் டிரெக்டாக பேசி எங்களுக்கு தாரத்துக்கு டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சென்ட் கொடுத்து வைங்க அப்படின்னு. ஜெண்டர் விஷயத்தை மட்டும் இதுதான் ஆள்னு என்னையை காட்டி இவருக்கு ரிவீல் பண்ணுங்க அட் த டைம் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. So apparently they have a procedure like that. That I agree. இது என்ன இந்த கேம்பஸ்ல இருந்து இவங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2022ல இருந்து they married around 33 இந்த மாதிரி. அப்ப அந்த 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே செட்ல மேரி பண்ணி இருக்காங்க எல்லாரும் மாதிரி. அந்த மாதிரி செட் ஒன்று, ஒரு அந்த 5 ஸ்டார் செட்டுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செட்டுகள். அப்போ these guys got together, they arranged everything. So எனக்கு அது புரியுது, but still I'm not on board with this idea. இது one more reason to celebrate something so normal. Plus என்னோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன சொன்னால், இது ஒரு ரொம்ப இன்டிமேட்டான மூமெண்ட். உங்களுக்கு என்ன பிள்ளை பிறக்குதுன்னு நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சுக்கொள்றது. நாங்கள் பண்ண வேலைக்கு என்ன பலன் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு போகக்குள்ள இங்கே இத்தனை பேர் இருக்கீங்களாடா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஐ ஃபீல் லைக் யூ ஆர் இன்ட்ரூடிங் இன் டு அ பியூட்டிஃபுல் ப்ரைவேட் மூமெண்ட் பை மேக்கிங் இட் பப்ளிக். அதுக்கு அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. பட் ஆன் டாப் ஆஃப் தட் அதையும் வச்சுக்கொள்ளுங்களேன், அதுக்குள்ளேயும் தீம் கொண்டு வரானுங்க அப்பேரண்ட்லி. இல்லை அது ஹவு டு யூ ஈவன் டிசைட் அ தீம்? பாயா கேர்ளான்னு தெரியாமல் அதான் பிங்க் ஒரு சைடில் ப்ளூ ஒரு சைடில் இருக்கும். இல்லை அதுக்கு இப்போ நான் அது நெக்ஸ்ட் லெவலில் பார்த்துருக்கிறேன்னு சொன்னால் 2 ஃப்ளைட் மேலால் இந்த டொமெஸ்டிக் இந்த சின்ன ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, இந்த சார்ட்டர் ஃப்ளைட்ஸ், அந்த சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் இங்கிட்ட ஒன்று போவோம் அங்கிட்ட ஒன்று போவோம் வேறு கலர்ஸில். கடைசியில் எதுலேருந்து இல்லை அதுலேருந்து என்ன கலர் ஸ்மோக் கடைசியாக வருதோ அதான் அந்த குழந்தைங்கிறதுல ஜெண்டர் ரிவீலுங்கிறது மேலே பார்த்துக்க எல்லாம் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதில் கலர் வர வரைக்குங்கிற அளவுக்கு அதில் அந்த 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 பரிமாண இப்போ எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இந்த டாபிக் வந்து ஆஃபீஸில் நடந்துச்சு, பழைய ஆஃபீஸ் ஒன்றில். தேர் வாஸ் லைக் அன் ஆர்கியூமெண்ட் அபவுட் லைக் கிரியேட்டிங் தீம்ஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செய்கிறது. அப்போ ஒரு ஃப்ரெண்ட், அவங்க லேடி, அவங்க சொல்கிறாங்க, இப்படி தானே உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறீங்க, யூ டூ திங்ஸ் டு ஸ்பைஸ் அப் யுவர் லைஃப் இல்லையா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை பண்ணணும்னா என்ன தவறு பிடிங்க? உங்களோட ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்னது பிறக்கையில் இப்படி தான் வந்தீங்களா? இல்லை யூ பிக் திங்ஸ் அலாங் த வே. இல்லை 50 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இது ட்ரெஸ் கோடே கிடையாது. நீங்கள் இப்போ ட்ரௌசர் எப்படி கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ரௌசரை போடுற இடத்துல உங்கள் அப்பா ட்ரௌசரை போட்டுக்க மாட்டார், கம்முன்னு இருந்தால் அவன். ஸோ இது ஒரு எவல்யூஷன் மாதிரி தானே. இப்போ ஆக்களுக்கு
இவெண்ட்டை வந்து ஒரு தீம் மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, படங்களில் வர மாதிரி செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நல்ல கேமரா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டிங் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, இதுலலாம் என்ன பிள்ளை அப்படின்னு. அப்போ இப்போ இது சரமாக 2-3 அடி வாங்கினதுக்கப்புறம் அவன் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னான். என்னென்னா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் இஸ் நீங்கள் வந்து லைஃப்பை வந்து படமாக மாற்ற பார்க்குறீங்க. யூஆர் ட்ரைங் டு டர்ன் லைஃப் இட் செல்ஃப் இன்டு கான்டென்ட். படமாக பார்க்குறாங்க. இல்லை இல்லை படத்தை நீங்கள் படமாக பார்க்குறீங்க, உங்க பிரச்சனை. அதை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சூர்யாவை பார்த்துட்டு சூர்யா போட்ட சட்டை எனக்கு வேணும்னு கேட்குறது வேறு, சூர்யா ஜோதிகா மாதிரி நான் கல்யாணம் பண்ணுறது வேறு தான். There is a problem. So copying elements of something is okay, but trying to structure your life based on fiction is a bad idea. இல்லை அதை தான் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் உங்களோட ரியாலிட்டி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது உங்களுக்கு அதில்? வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் ரியாலிட்டி இஃப் யூ ஆர் சிம்ப்ளி காப்பிங் எவ்ரி திங்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது 2009 நான் மறக்கவே மாட்டேன், சிம்பது ஆதவன் படம் வந்துருச்சு. என்ன படம்? ஆதவன் சூர்யாட வந்துருச்சு. அதனால நான் கிறிஸ்மஸுக்கு வந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன். அந்த படத்தில் போட்டில் வடிவேல கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போ சூர்யா வந்து ஒரு ஷர்ட் போட்டிருப்பார், ப்ளூ கலர் ஷர்ட், சைடில் கூடலாம் சொருகி பயங்கர டைட்டாக. சூர்யாவே 6 பேக் எல்லாம் வச்சுருப்பார், அவருக்கே டைட்டாக இருக்கும். எப்படி அதை பண்ணீங்க அது சேர்க்கும் பார்க்கல. அதை போட்டு மூச்சை அடக்கி நடந்துக்கிட்டு இருப்பா குறுக்க மறுக்க அந்த மனுஷன். அதே ஷர்ட்டை போட்டு சர்ச்சில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், அதே மாதிரி கண்ணு சைடில் மாட்டிக்கிட்டு. ஒரு கட்டத்தில் எங்களோட வீட்டில் எல்லாரும் அதை சர்ச்சை மறந்து அவனை பார்த்துருக்காங்க, பாரு அவனை இப்போ எங்கே பண்ணுறான்னு பார்க்குறாங்க. அப்பா தவிர எல்லாரும் கடவுளை மறந்தாச்சுட்டு என்ன பங்கு அங்கே படிமையில் நிற்கிறேன். இங்கே தங்கச்சி வெள்ள சப்பாத்து, ஐயோ அது சப்பாத்து வேறு வாங்கியிருக்காங்க. ஸோ I understand. So it's already awkward, right? So but at the same time அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு போகிற அந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி அவனுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவான், ரைட்டா? பட் இமேஜின் தெம் ட்ரைங் டு ரெப்ளிகேட் த ஹோல் மூவி பிளாட் இன் ரியாலிட்டி. நீங்கள் அதானே பண்ண பார்க்குறீங்க. அதை நீங்கள் சொல்கிற நேரம் தான். இப்போ என்னென்னா இது தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே வீடியோவாக வந்து ஃபோட்டோவாக வர நீங்கள் சொன்ன மாதிரி எஃபோர்ட் பண்ண முடியாதவனும் புஷ் பண்ணப்பட்டு இப்போ யாராவது இப்போ இதில் யாராவது ஒரு ஆள் தானே கூடுதல் அதை புஷ் பண்ணுறாங்க. அப்போ மற்றால் விரும்பியோ விரும்பாமலோ அதுக்கான அப்போ குடும்பங்களும் ஒரு கட்டத்தில் இதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் இப்போ முடிஞ்சவங்க செலவழிக்கிறதுங்கிறது வேறு. அதுலேயுமே உங்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சு முந்தைய ஒரு இந்த அம்பானி கல்யாணத்தை பற்றி காய்க்கி நேரம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு உண்மையில் பிறகு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் சொன்ன கதை, ரைட்? அதுக்கு வாரத்துக்கு முன்னாடி இந்த கதையை முடிச்சிடுறேன். ஸோ அப்போ இன்கம் இன்இக்வாலிட்டி சொன்னேன், ரைட்? சரி, ஓகே. ஏன்னா அப்போ குடும்பங்களுக்கு அவ்வளோ தூரம் எஃபோர்ட் பண்ண முடியுதா? அம்மா அப்பாவுக்கு முடியுதா? சில நேரம் சொத்தை அடமானம் வச்சு இருக்கிற வேறு சாமான்களை விற்று லோன் எடுத்து இந்த ஒரு இதுக்குள்ளே போகணுன்னா, அதுவும் ஸ்பெஷலி இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு லோனுக்கு போனீங்கன்னு சொன்னால் லைஃப் எங்கே போகுதுங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ அதை கட்டுறதுக்கான அந்த எஃபர்ட் அதுகளுக்குள்ளே அதான் இப்போ சில நேரம் அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறது, நாங்கள் சீக்கிரம் காசு வாங்கிறேன்னா காசை இப்போ அவங்க வாங்கிட்டு தானே படமே எடுக்கிறாங்க. இப்போ முந்தி மாதிரி பிறகு கொடுத்து காசு வாங்குற கான்செப்டில் அவங்க இல்லை. கல்யாணம் முடிக்கணும்னா காசு உங்களுக்கு செட்டில் ஆகிருக்கணும். ஏன்னா பிறகு அவங்கள்ட்ட இருந்து வருமானம் வராதாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சுன்னு சொல்லி. ப்ளஸ் அது ஒரு ரியல் கிரீவன்ஸ். ஐ நோ a lot of freelance வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மீடியா சீன் இருந்ததுனால. ஒரு இவெண்ட்டுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து காசை போடுங்கிறது வந்து குதிரை கொம்பு தான், உசுரை வாங்குவானுங்க. இல்லாட்டி கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முதல்ல சரி யூ ஹேவ் டு செட்டில் அந்த மாதிரி, இல்லாட்டி அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. சில கேஸ் நான் பார்த்துருக்கேன், 6 மாதம் 7 மாதம் பேமெண்ட் சேஸ் பண்ணணும்னு தெரியும் எனக்கு. வெட்டிங் முடிஞ்சு இப்போ அந்த புள்ள செக்அப் போய்கிட்டு இருக்குது, இப்போ ஜெண்டர் ரிவீல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அடுத்த இவெண்ட்டுக்கு. இங்கே இவன் எனக்கு பேமெண்ட்டை கொடுக்கடா அப்படி அழுதுகிட்டு இருப்பான். அதோட சில நேரங்களில் எனக்கு தெரியல இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படி, எனக்குன்னா அந்த நமக்கு கல்யாணம் எடுக்கிற நேரத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த படங்களையோ வீடியோ பார்க்குறது ஒரு கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் அது மேலே பெரிய ஒரு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது பார்க்கலன்னு சொன்னால் பிறகு அது வந்தால் என்னங்கிற அளவுக்கு அது சில நேரம் தள்ளுப்பட்டு போயிடும். எனக்கு நான் மட்டும் தான் பார்த்தேன் போல, வீட்டில் அம்மா அப்பா பார்த்துருப்பாங்க, வேற யாரும் பார்த்துருக்க மாட்டேன். அதோட இப்போ என்கிட்ட 2 ஆல்பம் இருக்குது. ஏன்னா அது ஒருத்தர் ஃப்ரீயாக வந்து அவர் புதுசாக பழகிறதுனால அவர் படம் எடுக்க வந்தார், ஒருத்தர் ஏற்கனவே ஹையர் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க 2 ஆல்பமுமே ஒரு காலகட்டத்தில் எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா அது அவர் செஞ்சு கொடுத்த ஆல்பம் கொஞ்சம் சின்னது, நாங்கள் செஞ்ச ஆல்பம் கொஞ்சம் பெருசு. அப்போ இந்த 2 ஆல்பத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி ஒரு கேப் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கேப், இப்போ இதில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் செலந்தி கூடு கட்டு இருந்துச்சு, தொடவே இல்லை. அந்த ஆல்பம்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ லாக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ண முன்ன, இப்போ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை இப்போ அது அந்த ஷீட்டாகவே எங்கள் காலத்தில் அந்த ஷீட்டாக பிரிண்ட் பண்ணுறது அப்போ தான் வந்துச்சு. அந்த ஆல்பம் பேஜே படமாக வர்றது. ஆமாம் ஆமாம். ஸோ முன்னாடி இப்போ அம்மா அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் அந்த முன்னே இருந்த ஆல்பம்னும் ஒரு 4 இது இருக்கும், அதில் 4
பிக்சர்ஸ் போட்டுருவாங்க. இப்போலாம் அப்படி இல்லைல்ல. Yeah. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக இப்போ அந்த ஃபுல்லாவே பிரிண்ட் ஆகி தான் பேஜே எம்போஸ் ஆகி வருது இல்ல. of course அந்த மாதிரி தான். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய லொக்கர்ல போட்டு இப்படி மூடுற மாதிரி ஒரு பெரிய அது சரியான பாரம், அது சரியான ஹெவியா இருக்கும், பயங்கர. அதுக்கு ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு அந்த அந்த ஜெய்சங்கர் படத்துல கடத்தை கொண்டு போற சூட்கேஸ் மாதிரி அப்படிதான் இருக்கும். இப்போ எப்படி இப்போ வந்து நான் நினைக்கிறேன் ஸ்டோரி புக் தனியாக இருக்குது. அப்புறம் ஸ்டோரி புக் அப்புறம் என்ன இருக்குது, டீசர் ஆல்பம்மா அந்த மாதிரி ஏதோ இருக்குது போல். அப்புறம் ஸ்டோரி புக் அப்படி அப்படி இப்படி ஏதோ ஒரு 4-5 இருக்கும் அப்படி ஒரு செட் ஒன்று. இல்லை பெரிய ஆல்பம் ஒன்று இருக்கும். அதுக்கான சின்ன ஒரு இது ஒன்று தான் என் தங்கச்சி பெரிய ஆல்பம் சின்ன பெரிய ஆல்பம்னா இப்போ மெயின் வெட்டிங் மெயின் பெரிய பெரிய உங்களுக்கு மொத்த படம் பார்க்க அதில் இருக்கும். அதோட ஸ்மால் வெர்ஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆல்பம் எதுக்கு தெரியல அதுக்கு. இல்ல அது இப்போ இப்படி தானே நீங்க யாருக்காவது காட்டணும் அதை பெரட்டி பார்க்குற சோம்பேறித்தனத்தில் இருக்கிறால் இதை பார்த்து ட்ரை ஏன்னா அதில் உள்ள பிக்சர்ஸே தான் இதில் இருக்குது. சின்னதா இருக்குது, அதுல பெருசா. இந்த புது ட்ரெண்டுகள் கொஞ்சம் அப்டேட் இல்ல. இல்ல என்னன்னா இப்போ இதெல்லாம் சொல்றது வந்து 2015ல என் தங்கச்சியோட கல்யாண ஆல்பம் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அது இப்போ இன்னொரு தங்கச்சி கல்யாணம் கட்ட போறாங்க, அப்பதான் தெரியும் அது இப்படி இருக்குது. இல்ல இப்போ என்ன ஃபோட்டோகிராஃபர்ஸோட பெருசா கதைக்கிறது இல்லை தானே. ஃபோட்டோகிராஃபருக்கு நீங்க ஒன்றும் அங்கே விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை. தமிழ் வெட்டிங் எப்படி எல்லாம் தெரியும். அவர்கிட்ட காய்ச்சிங்கன்னா அவர்கிட்ட இருந்து அடுத்து வரது வாட்ஸ்அப்பில் அவரோட பேக்கேஜ் மட்டும்தான் உங்களுக்கு மொத்தமும் வேணுமா இல்லை பொண்ணு மாப்பிள்ளை வந்து பேக்கேஜ் வந்து இருக்குது. அந்த பேக்கேஜ்ல நிறைய இது இருக்குதா. ஒரு பேக்கேஜ் வந்து இப்போ சில்வர் பேக்கேஜ், கோல்ட் பேக்கேஜ். ஓ இல்ல அப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி. நாட் only that னா மேக்கப்பும் அதுதான். இப்போ நான் என் மேக்கப்ல என்ன சில்வர் கோல்டு? ஆஃப் கோர்ஸ் மேக்கப்ல இப்போ நீங்கள் 2 ஃபேஷியலாக இருந்தால் வெட்டிங்க்கு முதல்ல 2 ஃபேஷியலோட ஒரு பேக்கேஜ் இருக்கும். ட்ரையலோட மேக்கப் ஆர்டிஸ்டோட ட்ரையலாக இருந்தால் அதுக்கு ஒரு பேக்கேஜ், ஸ்டாஃப்ஸோட ஒரு ட்ரையலாக இருந்தால் அது ஃப்ரீயோ என்னமோ வரும் அந்த மாதிரி. அப்புறம் மெஹந்தியோட இன்க்ளூடட் மெஹந்தினா அதுக்கு ஒரு பேக்கேஜ். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது உங்களோட 2 சாரி தமிழ் கல்யாணம்னா 2 சாரி மாற்றணும்ல, முகூர்த்த சாரி ஒன்று மாற்றுறது. அதுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டே வரணுமா இருந்தால் அதுக்கு ஒரு பேக்கேஜ். இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லாமல் அவங்களோட ஸ்டாஃப்ஸை மட்டும் அனுப்புறதா இருந்தால் அது நார்மல் பேக்கேஜ். அந்த மாதிரி. ஏன்னா பெரிய ஆள் வந்து மூஞ்சில் அப்படி லேசாக பவுடரை பூசிட்டு போகிறதுக்கு வேற ஒரு சார்ஜர்னு வச்சுருப்பானுங்க. அது செய்ய போகிற வேலை ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரிபன் கட் பண்ண வந்த மாதிரி மெயின் ஆள் வந்து லேசாக பவுடரை பூசிட்டு இப்போ நினைக்கிறேன் 300,000-400,000 வந்திருக்கும் நினைக்கிறேன். அதை விட கூட வந்து இப்போ ஒரு அவரேஜாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்தை மினிமமாக செய்கிறதுக்கு ஒரு 3 மில்லியன் மாதிரி 2 to 3 மில்லியன். ப்ரீ ஷூட்டோட பர்பஸ் என்ன ஜி? ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் தட். இப்போ நீங்க வந்து நல்ல செலவழிச்சு பெரிய அதுதான் அன்னைக்கு உண்மையாக நிவேதனை மிஸ் பண்ணுறேன். அவர்கிட்ட தான் கேட்கணும் இது. அவர் சொல்லுவார் நல்லா. இல்லை இந்த விஷயம் இப்போ லெட்ஸ் சே வி அக்ரி ஆன் சம்திங். ஓகே, நல்ல செலவழிச்சு ஒரு எக்ஸ்பென்சிவ் வீடியோகிராஃபரை கொண்டு ஃபோட்டோகிராஃபரை கொண்டு வெட்டிங்கை கவர் பண்ணுறீங்க. எனக்கு புரியுது. ஐம் நாட் என்டையர்லி ஆன் போர்ட் வித் தி ஐடியா, பட் எனக்கு புரியுது. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அது மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. வை டு யூ ஹேவ் டு கிரியேட் தட் ஃபேக் மெமரி? சில ப்ரீ ஷூட் நம்ம ஹவு வி மெட் அப்படின்னு 2 பேரும் வாழ்வே நடந்து வராங்க. பொய் சொல்ல, நீ 2 பேரும் ஆஃபீஸ் கியூபிக்கல் உட்காந்து நானே பார்த்துருக்கிறேன். நீ என்ன ஹவு வி மெட்னு வாழ்விலையில் நடந்து வாங்கி 2 பேரும். இப்போ அதே மாதிரி ஒரு வீடியோ நிவேதனை வச்சு எடுத்தா இப்போ எனக்கு என்னென்னா சரி, இப்போ நீங்கள் சொன்ன அந்த வந்து அந்த பீச்சில் ஓடுற ஒரு சூர்யா பாட்டு உயிரின் உயிரே மாதிரி ஒரு பாட்டில் நிவேதனை ஓட அப்படி சொல்கிறீங்க. ஒமக செய்யான்னு போகக்குள்ள தண்ணிக்குள்ளே நிவேதனை வருவார். அது வேணா வேறையா ஒரு யூடியூப் சேனலில் போட்டு காசு சம்பாதிக்கலாம். எக்ஸாக்ட்லி பேச்சு வாக்கில் நீங்களே சொன்னீங்கல்ல யூடியூப்ல போட்டுறலாம் அப்படின்னு. so many people are taking that into consideration. நான் இப்படி பண்ணால் அது இன்ஸ்டாகிராமில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இப்படி பண்ணால் அது டிக்டாக்ல அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன பர்பஸ் இப்போ நாங்கள் எடுக்கிறோம் தெரியல. நான் யாரையும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. ஓகே, நான் என்னையே சொல்கிறேன், நான் எடுத்தேன்னு சொன்னேன். ஐ லவ் டு போஸ்ட் தட் ஆன் இன்ஸ்டா ஆர் ஃபேஸ்புக். யூ ஆல்சோ லவ் டு ரைட். நீங்கள் எடுக்கிற பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அது எல்லாம் ஸோ அதுதான் அது அவங்களோட எங்களோட ஆசை. It's about going that extra step where you prep for that and when people say you look nice, beautiful, அது இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் கொடுக்கும் எங்களுக்கு. That's it. There's nothing beyond that. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது இட்ஸ் வெரி ஷூட்டுக்கு ப்ளூப்பர் அடிக்கிறாங்க. ப்ளூப்பர் வீடியோ. எஸ், அது வந்து தனியாக இப்போ வெட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அது ஒரு தனியாக ஷோவாக போகும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டே இருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பாங்க. திரும்ப அதுக்கு அங்கே ஒரு ஆஹா ஓஹோ இப்படி ஐயோ இதெல்லாம் போட்டிருக்கேன். இல்லை அதில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பேக்கை தூக்கிட்டு ஒன்று போய் உட்காந்துருந்ததுகள் அப்படி வீடியோ நிறைய. இப்போ நம்ம இந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு முன்னுக்கே எனக்கு நிறைய அந்த ஒரு ஜஃப்னாவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர்டு இது ஃபேஸ்புக்கில் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்கும். அவங்க இதில் ரொம்ப ஃபேமஸ் அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த மாதிரி இந்த பேக்கை வச்சுட்டு மருத்துவத்தில் தூங்குறது. எப்படா முடிப்பீங்க நான் கிளம்பி போகிறதுக்கு? இதில் ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு, எப்படா முடிப்பீங்க. இல்லை அதில் பெஸ்ட் பார்ட் எங்கன்னா அதுவாக இருக்குது. இப்போ என்னென்னா நீங்களும் கல்யாணம் முடிச்சிட்டிங்க, நானும் முடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் இந்த கூத்தை செய்கிற நேரம்
எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம் இந்த கூத்தெல்லாம் ஆரம்பிக்க தானே. அப்போ நமக்கு இப்போ நம்மளோட ப்ரெசண்ட்டோட தானே நம்ம அதை சதீஷோட தனிப்பட்ட வன்மங்கள். இல்லை நான் அப்படின்னு நினைக்கல, சொல்லிட்டேன். அதான் அங்கே தான் நீங்கள் அவர்கிட்ட இருந்து மாறுபடுறீங்க. சதீஷ் வந்து ஒரு வன்ம குடோன். இதை நான் பதிவு பண்ணி வச்சுக்கொள்கிறேன். எந்த டாபிக் எடுத்தாலும் கடைசியில் யாருக்கா சாபம் கொடுத்த முடிப்பார். இது என்னன்னா, இது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், இது யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலைங்கன்னு. பட் நாங்கள் ஜென்ரலாக பார்க்குறது, எங்களுக்கு கொஞ்சம் சில நேரம் பார்க்குறது எங்களோட பார்வையில் அது வந்து this is basically contentification of reality. நீங்க உங்க லைஃபே கண்டென்ட்டா மாத்துறீங்க. இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி, டிக்டாக்கு ஏற்ற மாதிரி, ஃபேஸ்புக்கு ஏற்ற மாதிரி யூ வாண்ட் டு palette your life in a way. நெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழுவோம் அப்படின்னு சொல்லி இது. and if you think about it, that's such a sorry state of things to feel. இல்ல உங்களை எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா இதுகளுக்காக. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சிலன்னு பார்த்துருப்பீங்க. தமிழில் நான் பெரிய அளவில் பார்த்ததில்ல, இந்த சிங்கள வெட்டிங்களில் பார்த்துருக்குறேன். நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. வெட்டிங் நடக்கும் சரியா. வெட்டிங்க்கு கூடுதலாக அதாவது மாப்பிளோட இமோஷன் அந்தளவு தூரத்துக்கு இருக்காதுங்கனால இது கூட பொண்ணு பேஸ் பண்ணி தான் அந்த இமோஷன் இருக்கும். பொண்ணோட தம்பி இல்லாட்டி அண்ணன் வெட்டிங்க்கு வரமாட்டான், ஆனால் வெட்டிங் அன்னைக்கு வருவான் சர்ப்ரைஸாக. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களே? அது நான் என்னடா எல்லாரும் சர்ப்ரைஸாக வாங்கினா அண்ணன் வருவான்றது தெரியாத பொண்ணு. இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவனுங்க, இங்கே இருக்கிறவன் இல்லை, அவருக்கு லீவு கிடைக்கலையா, இல்லை அவங்க அக்கா கல்யாணத்தையாக தங்கச்சி கல்யாணத்தை அவர் வெளில ஆஃபீஸுக்கு சொல்லலையா, அது எனக்கு இந்த லாஜிக் எனக்கு விளங்காது. ஆனால் அன்னைக்கு தான் வருவார், வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. இதுலேயும் சில பேர் எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு மைக் எடுத்து பாட்டு படிச்சுக்கிட்டே வருவானுங்க. கையில் ஒரு மலர் கொத்து, இல்லாட்டி அக்காவும் அந்த அக்காவோட ஹஸ்பண்டையும் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அக்கா அந்த இடத்துல அழுது அதை தனியாக வீடியோ பண்ணி அந்த மாதிரி நான் வாய பணத்துக்கு ஸ்கிளிப் எல்லாம் நிறைய இருக்கும் போது. இல்லை எனக்கு என்னென்னா இது எப்படிடா ப்ராக்டிக்கலாக நடக்காது. அதாவது ஒரு கல்யாணத்தை குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்காவது பிளான் பண்ண மாட்டிங்களா? அப்போ அவன் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறானா, படிக்கிறானா, அவனுக்கு லீவ் எடுக்க தெரியாதா? இல்லை நீ ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லி அக்கா கேட்காதா, இல்லாட்டி தங்கச்சி கேட்காதா? உனக்கு என்ன ரீசன் உண்மையில் வர முடியாது? பொய் சொல்ல ஏழுமா இதுகளில் முந்தினா ஏமாற்றலாம். இல்லை எனக்கு லீவு உனக்கு எப்படி லீவு கிடைக்காம இருக்கும், கல்யாணத்தானே வர, இதுக்கு முதல் நீ வரலையே ஒரு வருஷமா அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட் அக்காவுக்கும் தம்பிக்கும் போகாதா? இல்லை அவர் வரவே முடியாதுன்னு சொல்கிறது அக்கா ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குமா? ஸோ இப்போ இந்த திஸ் வீடியோ இன் கொஸ்டின் தட் யூ ஸ்பீக் ஆஃப், இதில் என்ன நடக்கும்? இப்போ வரக்குள்ள கேமரா வச்சு அழுதெல்லாம் நடக்குமா? அக்கா காட்டணும், அக்கா இமோஷன் ஆகும். இந்த மேட்டர் நான் பார்த்து ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் வந்து அவர் திடீர்னு வருவார் அந்த வெட்டிங்குள்ள. அக்கா வந்து அங்க சர்ப்ரைஸ் ஆகுவாங்க. இதுல அக்கா அம்மா சர்ப்ரைஸ் ஆகுவாங்க. நான் சொல்றேன் வீட்ல இருக்கிறவங்களே சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்னா நீ இப்போ so you see the problem is you are directing this which is extremely annoying. நீங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை. ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதை முடிச்சு போட்டு போட்டோஸ் எடுத்து இல்ல வைட் ஷாட்லாம் க்ளோஸ் அப் ஷாட். அக்காவுக்கு க்ளோஸ் அப் ஒன்று போயிடும், இவனுக்கு தனியாக ஒரு கேமரா இருக்கும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு ஃபுல் பிளான் ஒன்று இருக்கும். ஏன்னா அவன் அங்கேருந்து வாரத்துக்கு முன்னாடி நிறைய வேலை செய்ய இருக்கு அவனுக்கு. அவன்கிட்ட சூட் தைக்கணும், ஏன்னா அவன் அதுக்கு மேட்சிங்காக தான் சூட் கூடுதலாக போட்டிருப்பான். தீமுக்கு சூட் தைச்சிருப்பான். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே சூட் தைக்கிறதுங்கிறது ஈஸி வேலை இல்லை. அப்போ இவனை ஒருத்தர் அவனுக்காக இங்கே பேக்கெண்டில் வேலை செய்யணும். பெரிய வார்த்தைகள்லாம் வருது கடவுளே. இது ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வரதுக்கு நீ சிம்பிள் டிக்கெட். இப்போ அப்போனா அண்ணன் கல்யாணம் அக்கா கல்யாணம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. இப்போ அதையே ஒரு இமோஷன் ஆக்கி வீடியோ ஆக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு 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 படமாகவே இல்லை. லைக் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து லைஃப்பை வந்து படமாக்க பார்க்குறீங்க, யூடியூப் வீடியோவோ படமாவோ மாற்ற பார்க்குறீங்க. அண்ட் தட்ஸ் ஆஃபுல் இஃப் யூ திங்க் அபவுட் இட். இல்லை ப்ரீ ஷூட்டுமே இப்போ நிறைய இவால்வ் ஆகி தானே இருக்குது. ப்ரீ ஷூட்ஸ் லைக் அந்த பீச்சில் ஆரம்பிச்சது வந்து இப்போ இப்படிலாம் இருக்குது. நீங்கள் ஒரு ரெஃபரன்சஸ் கொஞ்சம் போடுங்க வேணா வீடியோ. பயங்கரமாக இருக்குது. பாத் டப் ப்ரீ ஷூட் இருக்குது, பண்டாரவேல சைடில் 2 பேரும் டவலோட ஓடுற வீடியோ இருக்குது. அது ரொம்ப வைரலாக போச்சு. அந்த குழுவில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் டவலில் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஓகே இமேஜின் யுவர் மென்டல் ஸ்டேட். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிக் மீடியாலேயோ இல்லாட்டி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்லையோ சினிமா மாடலிங் அந்த மாதிரி எந்த சீன்லையும் இல்லாத ஒரு ஆள், ரைட்? இல்லாத ஒரு பட்சத்தில் I'm not saying it's good or bad. I'm just saying the thought process behind suddenly doing that switch over. ஈவன் இவங்க ஏதாவது ஒரு படத்தை பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தாலும் ஈவன் அந்த படத்தில் நடிச்சவே கல்யாணம் கட்டினது கூட ஒரு சிம்பிளாக ஒரு வெட்டிங்காக இருக்கும். எங்கேயாவது ஒரு இதில் போயிட்டு மாலையை போட்டு இதை
அந்த படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கல்யாணம் கட்டுறவங்க நிறைய பேர் இந்த இருக்காங்க. படம் எடுத்ததுக்கான ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அந்த சீன் அந்த படத்துல வச்சதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் இருக்கு. அது உண்மை இல்லை இல்லையா? They are directing something. டிரெக்டிங் சம்திங் It's எக்ஸாக்ட்லி. directed. ஸோ அதில் நடித்தவனுக்கே சில நேரம் கல்யாணம் ஒரு சிம்பிளாக ஒரு கோயிலில் எங்கேயாவது போய் நடந்து கல்யாணம் கட்டியிருப்பான். அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறதுன்றதுல That's the part that bothers me the most. The level of thought that goes into producing this. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து பொண்ணுங்களுக்கு தான் இந்த ஆசை கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி now guys also doing that, no? When they say Yeah, I mean, you don't want to piss off the bride, do you? இல்ல இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு செட் இப்போ இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம he also can't do. If he says that I can't do it, no, he can't. He can refuse it. No, this is too much. Na, he can refuse it. No, always. Yeah. So he didn't do that. Recently, I saw that picture. நீங்க சொல்றது அந்த பண்டார அது இல்ல ஸ்ரீலங்கால இருந்தது. ஸ்ரீலங்கா. ஏதோ கேரளா. இல்ல ஸ்ரீலங்கா. இல்ல டக்குனு கிளிப் பார்த்தா அப்படிதான் இல்ல ஸ்ரீலங்கால அப்படி அந்த சிமிலரான போட்டோஸ் எடுத்தது ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு 4-5 வந்துச்சு. அதாவது இப்போ நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை தாண்டி நான் என்ன எக்ஸ்டெண்டுக்கு போகிறதுங்கிறதுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கிறது. பயமா இருக்குது. ஆமா, அடுத்து என்ன மாதிரி வரும்ன்றதே கொஞ்சம் பயமா. It's not like, in fact I would be much more comfortable with a video of somebody like சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மீடியா பர்சனாலிட்டி, நீங்கள் வந்து இன்னொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸோ ஆக்டிங்கோ பண்ணக்குள்ள அப்படி ஒரு வீடியோ இருக்குது. அதை வீட்டாக கண்டா கூட I wouldn't feel that weird. But it's you and your husband or you and your wife la. Why would you want your family to like look at a video like that? Intimacy, no, அதுல அது பிரைவேட். ஏன்னா அது உண்மை இல்லையா? நடிப்பு என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து பிகினியோட ஓடுற வீடியோ கூட ஃபேமிலி பார்த்தா சொன்னால் நடிப்புமா பொத்திக்கிட்டு இருமா நீ சொல்ல முடியும். நீங்களும் ஹஸ்பண்ட் இப்படி ஓடக்குள்ள நடிப்பு இல்லை, அது உண்மையான வீடியோ இல்லை. That's awkward, right? எனக்கு அது புரியவே இல்லை அந்த தாட் ப்ராசஸ். இல்லை அந்த டைமில் வந்த நேரம் இன்னொன்று இங்கே ஆற்றுல இந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வந்துச்சு. இதே மாதிரி சவுண்ட் சிம்மில் எனக்கு ஞாபகம் இருந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலனா டவலும் இல்லை, அதில் டவலும் இல்லை. அதாவது பேக் ஷாட்டில் இல்லை அப்படின்னு இல்லை டவலும் இல்லைன்னு சொன்னால் பேக் ஷாட்டில் எடுத்தது அந்த மாதிரி இதுகளோட. அப்போ இப்போ இந்த அதாவது காட்டுறதுங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்தது இல்லை. அதான் அந்த எக்ஸ்டெண்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் imagine playing that on a projector at a reception or homecoming or whatever you want to call it in front of your family. So why are they taking that? அது on your wedding day, on your special day அதை போடுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்குள்ள 300-400 பேர் அந்த வீடியோ பார்க்க போகிறாங்க. I don't know like the thought process behind that. ஏன்னா இப்போ ஆனால் என்ன இதுக்கு எனக்கு என்ன இதில் இருக்க பெரிய பிரச்சனை சொல்லுவாங்க, நீங்கள் பூமர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு என்னென்னா இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே காசு இன்வால்மெண்ட் இருக்குது பெரிய அளவில். இப்போ அவனை கூட்டிக்கிட்டு ஒரு அவுட் ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் பல லட்ச ரூபா காசு இருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கான செலவு ஒரு 2 நாள் சரி போகும் அந்த மினிமம் அதை முடிக்கிறதுக்கு. அப்போ அங்கே தங்குறது, சாப்பாடு, கேமராமேன் லொகேஷன் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்ல. லொகேஷன் இப்போ அந்த அப் கண்ட்ரி மாதிரி சைடுக்கு போனாங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுப்பாங்க. இப்போ அது எடுக்கிறதுக்கான செலவு, அதுக்கப்புறம் திரும்ப வெட்டிங்க்கான செலவு, இப்போ இந்த வெட்டிங்கில் இருக்கிற மற்ற செலவுகள் எல்லாம் சேர்க்க நேரம் இப்போ ஒரு 20-30 மில்லியனுக்கு மேலே செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குன்னா ஓகேங்கிறத தாண்டி காசு இல்லாத நிறைய பேர் தான் இதை செய்கிறாங்க. அதுதான் இருக்குது பிரச்சனை. ஸ்டார்ட்ஸ் லைக் இவங்க சொன்ன மாதிரி 15 years ago 14 years ago இவங்களோட வெடிங் நடக்கக்குள்ள அது இட்ஸ் க்ரீப்பிங் இன் டு சொசைட்டி. அப்போ இந்த எல்லாமே இப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லாமே எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னால் சொசைட்டியில் மோஸ்ட் அஃப்ளூவன்ட் ஆக்கள் இருப்பாங்க இல்லையா, வசதியானவங்க, ஹை ஸ்டேட்டஸ் ஆக்கள், அவங்க அதை செய்வாங்க. அவங்க ஹை ஸ்டேட்டஸ்னு காட்டிக்கொள்றதுக்கு அப்புறம் அதை எம்யூலேட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டு செய்வாங்க. நாங்களும் அவங்கள மாதிரி தான், எங்களுக்கு அவங்கள மாதிரி செய்யணும்னு சேர்த்து செட் செய்வாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துக்கணும் கடனை உடனே வாங்கி அடுத்த செட் செய்ய தூங்குவாங்க. அப்புறம் என்னன்னு சொன்னால் இது வந்து நார்ம் ஆகிரும், சொசைட்டியில் பழக்கமே இதுன்னு ஆகிரும். அப்போ சொசைட்டியில் பழக்கம் இது தான் அப்படின்னு ஆகக்குள்ள அந்த பணக்காசு இருக்காங்க இல்லையா, அவங்க அடுத்த ஐட்டம் தேடி போவாங்க. அப்புறம் தான் அந்த ஃப்ளைட்டில் வந்து தூவுறதுலாம் நடக்கும், ரைட்டா? அப்போ அதுக்கு ஒரு கட்டத்தில் ஃப்ளைட் அஃபோர்டபுளாக மாறுற கட்டத்தில் ஹோட்டலுக்கு போவோம். ஓகே. இல்லை அதில் எனக்கு இந்த நம்ம காட்சிகளே மிஸ் ஆன இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்துச்சு இல்லை, எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. இப்போ அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இல்லை, சீரியஸா? நீங்கள் கல்ச்சர்னு சொல்ல முடியாது, கல்ச்சருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அதுக்குள்ளே எங்கேயுமே. அது நான் நினைக்கல அந்த முன்னே இருக்கும்ல நிச்சயதார்த்தம், தமிழ் முறைப்படி நான் சொல்கிறேன், இந்து முறைப்படி அந்த நிச்சயதார்த்தம்னு ஒன்று இருக்குது, நலுங்கு வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பெண் அழைப்போ அப்படியெல்லாம், மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்பு.
ஆமாம் நலுங்கு வைக்கிறது முதல் நாள் நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ இருக்கான்னு எனக்கு இல்லை தெரியல. இருக்கு இருக்கா? அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு சில காஸ்ட் பேஸில் கட்டாயம் நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே காஸ்ட் பேஸ்னாலும் இப்போ அவங்களுமே எல்லாம் மாறி இந்த இதுக்குள்ளே மேபி பேரண்ட்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க போல். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இப்படி தான் வேணும். மெஹந்தின்றது வந்து தேவையே இல்லை அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன். பட் அதுதான் இப்போது அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே ஒழிய அந்த 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 முறையாக செய்கிறதுன்றது இருக்குல்ல அதை வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த மெஹந்தி எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, இப்போ இதெல்லாம் இவங்க செய்ய வேண்டிய ஆக்சுவல் சடங்குகளுக்கு ஒரு இடையூறாக உள்ள வராதா? பிகாஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் ப்ரோட்டோகால் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது மெஹந்தி கூடுதலாக ஈவினிங்கில் தான் நடக்கிறது. அப்போ ஈவினிங் நடக்குனே அந்த நேரத்தில் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு மாதிரி தான் செய்கிறாங்க. இப்போ நலுங்குங்கிறது அதுக்கு முதல்ல வைக்கிறது. நான் ஒரு வெட்டிங்க்கு போனேன், சங்கீத்னு வச்சிருந்தாங்க பாஸ் ஒன்று. அதுதான் சங்கீத் தான் மெஹந்தி. அடுத்தது அதுவும் இது ஒன்றா சங்கீத் தான் மெஹந்தி. சங்கீத் அப்போ ஏன் சங்கீத்னு சொன்னாங்க? அது சங்கீத் வந்து நார்த் இந்தியன் இல்லை. அதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்து I'm not sure but I guess அது கண்டினியூஷன் ஃபங்க்ஷன் ஒன்று. அதில் வந்து இப்போ நீங்கள் மெஹந்தி போட்டதுக்கப்புறம் இவனுங்க அந்த இந்த ஹார்மோனிய பெட்டியெல்லாம் வச்சு மியூசிக் அடிச்சு அந்த செட்டப்பில் வருவானுங்கல்ல, வில்லு பாட்டு மாதிரியே இருந்துச்சு. அதில் அவன் வேற மாதிரி உட்காந்துருந்தாங்க. அது வந்து அடுத்த ஃபங்க்ஷன். அதாவது இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாட்டோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் டைம் இருக்குல்ல, அதுக்கு உருவானது இந்த சங்கீத் வந்தது. இது உண்மையில இது நம்ம செட்டப்புக்குள்ளே என்றைக்குமே இருந்த ஒரு செட்டப் இல்லை. லிட்டரலி சங்கீத்திற்கு போகணும். என்ன சங்கீத் யார் என்ன சங்கீத் பார்க்குறேன் பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்து கூவின்னு இருந்தான் ஒரு 2 மணி நேரம். And they called it an event. Like for real. So 2 days before. 2 days before நடந்திருக்கும் கூடுதலா நினைக்கிறேன். ஏன்னா that was like a 6-day long wedding. And they have this yellow color. அதுதான் அந்த yellow color பூல தான் அந்த தோடு அந்த பிரைட் வந்து போடுறது தோடுல இருந்து எல்லாமே அந்த yellow color பேஸ் ஆகி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுல மெஹந்தி ஃபங்க்ஷன்ல அப்படிதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இருக்கும் குளிப்பாட்டுவாங்க, அது எல்லாமே இருக்குது. மஞ்சள்லாம் போட்டு பிரைடையும் க்ரூமையும் வச்சு அப்படிலாம் ஏதோ செய்வாங்க. சீரியஸாக நான் கொஞ்சம் இப்போ கல்யாணங்களுக்கு போகிறதும் குறவு. பட் அதோட இந்த ஃபங்க்ஷன்கள் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைங்கிறனால இதில் நிறைய அப்டேட் இல்லை. பட் ஃபோட்டோகிராஃபி தான் நிவேதனை கூப்பிடுங்கன்னு சொன்னேன் இந்த டாபிக்கை பேசுறது. ஏன்னா இது வந்து இதை பற்றி இதை எதிர்நோக்கி காத்திருக்க ஒரு ஆண்மகன் இங்கே இருக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். எஸ், இல்லை அவர் சடங்கை பற்றி தான் பெருசாக பேசணும்னு சொல்லி சொன்னார். சடங்குகள் எப்படி செய்கிறாங்க அதுகள் சம்மந்தமாக பேசணும்னு தான் விருப்பப்பட்டார். வேணா அதை ஒரு தனி டாபிக் எடுத்து ஒரு நாளைக்கு பேசலாம் அவரோட. சடங்கு இல்லை அவருக்கும் இப்படி ஒரு ஆர்வம் இருக்கோ தெரியா, ப்ரீ ஷூட் பண்ணணும். நிவேதனா என்ன சொல்கிறீங்க? ப்ரீ ஷூட்டே 2 நாள் பண்ணுவாங்க. இல்லை அவர் எப்படியுமே வீடியோ பண்ணுறதுக்கு திறமையான ஒருத்தர் தான் தனியாக வீட்டில் இருந்தே வீடியோ பண்ணி சும்மா இருக்கையிலே கண்டென்ட் சொல்லி ஃபோனை கொண்டு போய் செவுத்தில் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை வச்சு அவர் தானே வெல்கம் டு யூடியூப் சேனல் கப்பலா பண்ணாலும் பண்ணுவாங்க. அவர் கப்பல சேனல் ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு காலையில் நான் ஆஃபீஸ் போகல சமைச்சு கொடுத்தாங்க இதுதான் அப்படின்னு சமைக்கிற வீடியோல இருந்து எல்லாமே எவ்வளவு பெரிய கிரிஞ்சானா இருப்பான் நீங்க பாருங்க. எல்லாம் வரும் கண்டிப்பா, இது வரும் டெஃபினிட்டிவ், ஒரு சந்தேகமே கிடையாது. நிவேதன் நினைப்பாரா இது யார் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு வந்து என்ன பத்தி பேச நீ யார் புதுசா பார்த்து பேச இவன் எப்படி பொட்டு அடிக்கிறது முன்கூடி மாதிரி வந்து சரி பரவாயில்ல, இதுக்கு என்ன சம்பந்தம்? ரசிகர்கள் தான் அப்படித்தான். பட் இப்போ இஸ் தேர் எனி ரெசிஸ்டன்ஸ் டு திஸ் ட்ரெண்ட்? இந்த ட்ரெண்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பண்ற ஆட்கள் இருக்காங்க. சிம்பிளா பண்ற ஆட்களும் இருக்கிறாங்க. பட் அவங்களும் ஆனால் ப்ரீ ஷூட் இல்லாத ஒரு வெட்டிங் கடைசி 5 வருஷத்துல நான் போகல, நான் பார்த்த வரைக்கும். எல்லாம் ப்ளே பண்ணிருக்காங்க வெட்டிங்ல. நான் போன எல்லா வெட்டிங்லயும் ப்ரீ ஷூட் ப்ளே பண்ணிருக்காங்க. அது ட்ரெண்டாவே மாறிடுச்சு இல்ல. அது இப்ப ப்ரொஜெக்டர்ல போடலனாலும் வேற ரிலீஸ் பண்றாங்க சோஷியல் மீடியால. பொண்ணும் பையனும் அவங்களோட அக்கவுண்ட்ல போடுறாங்க. அது அப்படி சரி ப்ரீ ஷூட் கட்டா நடக்குது. இட்ஸ் லைக் இட்ஸ் டிஃபால்ட் செட்டிங் தான். பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. பண்ணலன்னா பண்ணலையா அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்னென்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வெட்டிங்க்கு போனேன். அவங்க மொத்தமாகவே வெட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தது ஒரு 50 பேரும் எங்கேயோ தான். கொரோனா வெட்டிங் இல்லை இப்போ ரீசெண்டாக அவங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியும் இருந்தாங்க, நாங்கள் இத்தனை பேர் தான் கூப்பிட்றோம், வரலைன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. நான் அதனாலேயே அந்த கல்யாணத்துக்கு போனேன். ஆக்சுவலாக அங்கே இருந்தது ஒரு 50 பேரும் எங்கேயோ தான். அந்த 50 பேருக்கு தான் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, அதோடு முடிஞ்சிருச்சு, வேறு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. பட் ஓவராலாக இவங்க 2 பேருமே சேர்த்த காசில் அவங்க ஒரு வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் கட்டி ஆல்மோஸ்ட் 50% எங்கேயோ கட்டி ஒரு வீடு எடுத்திருந்தாங்க 2 பேரும். அப்போ இவங்க இதுக்கப்புறம் இதில் வார காசாக இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கிற காசுகள் எல்லாத்தையுமே போட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு இது இருந்துச்சு. சில யங்ஸ்டர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க, சிம்பிளாக செய்யணும்,
ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வீடு வேணும், சொந்த வீடு வேணும். இப்போ எனக்கு நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு வெட்டிங் இருக்குது. ஸோ ஷி ஆல்சோ பிளான் லைக் தட் ஒன்லி. எனக்கு சிம்பிளாக தான் கல்யாணம் இருக்குது. Because that's the part that bothers me the most. Because நான் சந்திக்கிற சம வயசு ஆக்கள், கொஞ்சம் வயசு குறைஞ்ச ஆக்கள் எல்லாருமே கூட இந்த விஷயத்தை ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறாங்க. இதுக்கு எல்லாம் செலவழிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி. But when I see the weddings ultimately, that doesn't seem to be like translating into reality. பட் இல்லை, அவளுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஐ திங்க் இஸ் கம்மிங் ஃப்ரம் இந்தியா. அவள் வந்து ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் இது பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க போல். பட் ரொம்ப செலவழிக்காமல் எனக்கு இந்த காசுக்கு ப்ரீ ஷூட்லாம் எதுவுமே பண்ணல. அந்த காசை நான் வந்து எனக்கு வீடு வாங்கணும். ஸோ அதுக்கு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். சொந்த வீடு வாங்கணும். இந்த ஒரு 5 இயர்ஸுக்குள்ளே ஐ ஹேவ் டு பை மை ஓன் ஹவுஸ். ஐ ஹவ் பி இன் மை ஓன் ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இன்ட்டு ஃபைனான்ஸுங்கிறனால அவங்க செஞ்சு வச்சுருந்த, அவங்க அண்ணா வெட்டிங்க்கு அவங்க செஞ்சு வச்சுருந்த ஒரு எக்ஸல் ஷீட். அதாவது வெட்டிங்கோட மொத்த எக்ஸ்பென்சஸுக்கு என்ன மாதிரி என்னென்ன போடணும், எது மிஸ் ஆகக்கூடாதுன்னு செஞ்சு வந்த எக்ஸல் ஷீட் எனக்கு வந்துச்சு. அந்த எக்ஸல் ஷீட்டில் தான் நான் முழுக்க இந்த பட்ஜெட்டை போட்டு கல்யாணத்தை ஃபுல்லாகவே செஞ்சோம். ஸோ அந்த பட்ஜெட்டை கடைசி வரைக்கும் அந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாது. இப்போ ஏன்னா எப்படியுமே கல்யாணம் நீங்கள் போட்டிங்கன்னா அது 100% தாண்டிடும். பட் அதை தாண்டக்கூடாதுங்கிற இதில் வேலை செய்கிற நேரம் ஒரு கொஞ்சம் தாண்டி அதில் நின்றும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6-7 பேருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். ரைட், ஓகே, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் போட்டிருந்ததை அழிச்சிட்டு நீங்கள் போட்டு உங்கள் அமௌண்ட்டை போட்டு இது பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வாரது செலவழிக்கிறது ஸோ கடைசியாக இதுக்கு எவ்வளோ செலவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு 5-6 பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட தங்கச்சி 2015 நடந்துச்சு. அவளும் அப்படி தான் செய்தா. ஸோ அவளுக்கு ஷீ லவ் திஸ் ப்ரீ ஷூட்டிங் இது. பட் அவள் அந்த ஃபுல் பிளான் பண்ணி இந்த இதுக்குள்ளே தான் நான் இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது அது 2 பேரும் சேர்ந்து அது தனியாக பிளான் பண்ணி அது இன்னும் வச்சுருக்காங்க அவங்க. அதை என் தங்கச்சிக்கு இப்போ ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ ஷீ இஸ் ஃபாலோவிங் தட். அதே இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு. பட் தங்கச்சி வந்து ப்ரீ ஷூட் பண்ணலை. இப்போ கல்யாணம் கட்ட போகிறவங்க ஷீ டசன்ட் லைக் தட். ஆனால் அந்த எக்ஸல் ஷீட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. You can't blame someone for liking something. She doesn't like it. I asked her, நான் கேட்டேன் உனக்கு இதெல்லாம் வேணாமான்னு. She said no, I don't like it. I have to save money for my future. That is, yes, of course you have to know. இதுக்கு சும்மா செலவழிக்கிறத நீங்கள் ஃப்யூச்சருக்கு பார்க்கணும்ல. எல்லாம் ஒட்டுமொத்தமாக கல்யாணத்துக்கு பண்ணிவிட்டு ஃப்யூச்சருக்கு என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிறவங்க செய்யலாம், இல்லாதவங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சதீஷ் சொல்ல வந்த பாயிண்ட்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்களுமே கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடக்கணும் இந்த விஷயத்துலங்கிறது. இல்லை, நாங்கள் பேசின விஷயம் ஒன்று ஏன்னா, இப்போ எனக்கு இந்த அம்பானி கல்யாணம் நடந்துச்சு தானே, அந்த அம்பானி கல்யாணம் சம்மந்தமாக எப்பயுமே இப்போ அவன் காசு வச்சுருக்கான் செலவழிக்கிறாங்கிறது தான் எனக்கு இருந்த ஒரு ஐடியா. அதையே நீங்கள் இப்போ நிறைய பேர் பொறாமையில் வன்மத்தை கக்குனவங்க தான் நிறைய இருந்தாங்கங்கிறத தாண்டி அப்போ இதை நானும் திவாரும் கதைக்கிறேன். திவா சொன்ன ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது நான் அக்செப்ட் பண்ண பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் நான் ஓகே, இல்லை இது அப்படி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையே, அந்தளவு தூரம் செலவழிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது அப்படியான ஒரு சொசைட்டி இருந்திருக்கக்கூடாதுங்கிறது தான். அதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பெட்டர். இல்லை நான் என்ன சரி, ஐ கான்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் கான்வர்சேஷன். நான் இஷ்டத்துக்கு ஏதாவது குப்பம் இல்லை அந்த மாதிரி. இல்லை, அந்த யூஎஸில் இருக்கிற ஒரு யாரோ ஒரு எலெக்ஷன் கேட்ட ஒரு ஆள் சொல்லியிருந்தது, ஒரு ப்ராப்பரான ஒரு சொசைட்டின்னு சொன்னால். ரைட்டு. ஸோ இட்ஸ் அபவுட் இன்கம் இன்இக்வாலிட்டி. அந்த விஷயம் வரக்குள்ள தான் சொன்னால் ஐடியா என்னென்னு சொன்னால், ஒரு நியாயமான ஃபங்க்ஷன் ஆகிற சொசைட்டியில் எல்லாரும் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இந்த அம்பானியாக ட்ரம்ப் whatever billionaire example you bring up, one counter argument people immediately give is அவங்களுக்கு காசு இருக்குது, அவங்க செய்கிறாங்க, அவங்க நியாயமாக சம்பாதிச்சாங்க, அவங்களோட காசுன்னு சொல்லி. இதில் உண்மை என்னென்னு சொன்னால், உழைப்பு சுரண்டல் நடக்காமல் அந்த அளவுக்கு ஒரு ஆள் பணக்காரன் ஆகிறது சாத்தியமே இல்லை சிஸ்டம். தட் இஸ் த ட்ரூத். யாராச்சும் ஒரு ஆள் அந்த அளவுக்கு காசு சேர்க்குறாங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் அந்த இடத்துல உழைப்பு சுரண்டல் நடந்திருக்கு. அதான் உண்மை. இவங்க சொல்லுவாங்க, அலெக்சாண்ட்ரா ஒகாசியோ கோர்டஸ்ன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவில் வந்து அவங்க செனட் மெம்பர். அப்போது ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, யூ டோன்ட் மேக் $1 billion, யூ டேக் $1 billion. உங்களுக்கு $1 billion உங்களோட கையில் சேர்ந்துருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்க எவ்வளோ பேருக்கு சேர வேண்டிய ஊதியத்தை கொடுக்காம நீங்கள் எடுத்திருக்கீங்க தான் அர்த்தம். அமேசானோட ஹெட் யார்? ஜெஃப் பெசோஸ் இஸ் செகண்ட் ரிச்சஸ்ட் ஆர் தேர்ட் ரிச்சஸ்ட், ஐம் நாட் ராங். பட் அமேசான் வேர் ஹவுஸில் பேக் கட்டுற ஆக்கள், பாக்ஸ் செய்கிற ஆக்கள் எல்லாம் வந்து டைப்பர் போட்டு வேலை செய்வாங்க. தே ஆர் நாட் அலவுட் டு டேக் அ பாத்ரூம் பிரேக். அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பே கட் ஆகும். கட் பண்ண மாட்டான். நீங்கள் இத்தனை ஹவர் ஃப்ளோவில் இருக்கலைன்னா அவங்களோட பே கட் பண்ணுவோன்னு சொல்லுவான். பாத்ரூம் பிரேக் எடுக்காங்கன்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்கிற டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணணுமா இருந்தால் யூ காண்ட் அஃபோர்ட் டு டேக் தட்.
ஸோ அப்போ அவங்க டைப்பர் கட்டிக்கிட்டு பேயை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வேலை செய்கிற ஒரு கடைநிலை ஊழியர் இருக்க ஒரு என்வாரன்மெண்ட்டில் ஒருத்தட்ட அந்த அளவுக்கு காசாக இருக்குது. அந்த சிஸ்டம் இஸ் ஃப்ளாட். அப்போ அங்கே ஒருத்தன் வந்து அந்த மாதிரி ஒரு யாட்டை வாங்குறது, இன்ஃபேக்ட் பேசோஸ் வாஸ் சப்போஸ் டு கெட் a yacht. அந்த யாட்டை வந்து அவர் வாங்கக்குள்ள ஈஸ்டர்ன் யூரோப்பில் ஏதோ ஒரு நாட்டில் தான் அதை செஞ்சாங்க, டிசைன் பண்ணி எடுத்தாங்க. $200 million அந்த யாட். அதை அவருக்கு டெலிவர் பண்ண வரக்குள்ள தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் யோசிக்காம விட்டோம். கொண்டு வர வழியில் ஒரு பாலம் இருக்குது. இப்போ அந்த யாட் 1000 கூட. இவருக்காக அந்த பாலத்தை டிஸ்மேண்டில் பண்ணாங்க. டிஸ்மேண்டில் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தாங்க. திரும்ப பாலத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. செலவு அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் ரன் பண்ணுற பிஸ்னஸ்லேயே வறுமை கோட்டுக்கு கீழே ஆக்கள் வேலை செய்கிறாங்கன்ற பட்சத்தில் யூ கான்ட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் மனி. அதுதான் உண்மை. ஸோ ஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் அந்த கல்யாணம் அவ்வளோ பெரிய கிராண்டாக நடக்குதுன்னு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ திஸ் லெவல் ஆஃப் இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்க ஒரு உலகத்தில் இந்த அளவுக்கு இந்த எங்களை வசதியையோ பணத்தையோ வெல்த்தையோ ஷோ ஆஃப் பண்ணுறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ரூவல் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இப்போ இந்த அளவுக்கு அந்த ஒரு ஆன்டகனிஸ்டிக் ஃபீலிங் ஆக்கள் மத்தியில் வந்திருக்கு. பணக்காரங்க மேலே ஒரு கோபம் வெறுப்பு வர்றதுக்கு காரணமும் அதுதான். ரைட் விங் பாலிடிக்ஸ் மறுபடியும் தலைவங்களுக்கு அதுதான் காரணம். இவங்களே கிள்ளி விட்டு இவங்களே ஆட்டு வருவாங்க. நீங்கள் இது இல்லை காரணம் இன்னொன்று காரணம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஒன்ஸ் அகேன் இல்லை, அது காட்டுற விதம் இருக்குது தானே. இப்போ நான் பார்த்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ரியாக்ட் பண்ணுற விதமும் இதே ஒரு பிள்ளைக்கு ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுக்க முடியாத ஒருத்தன் பார்க்குற நேரம் அவனுக்கு வர கோவமும் ரியாக்ட் பண்ணுற விதமும் வித்தியாசமாக இருக்கும்ல. இப்போ வந்து நீங்கள் ஒரு 65-70க்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனியோட ஹெட் இருப்பார் இல்லையா, சிஇஓ, இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கும் கம்பெனியோட ஒரு பிஎன் கிளர்க் அவங்களுக்குமான இன்கம் கேப் வந்து 30 மடங்கு 40 மடங்கு இருக்கும். இப்போ 200-300 மடங்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லெவல் ஆஃப் இன்கம் இன்இக்வாலிட்டி நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அது இருக்கக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்குள்ள பீப்புள் வாண்ட் டு ட்ரை தீஸ் திங்ஸ். ஏன்னா சொசைட்டி எப்பயுமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னால், எந்த சொசைட்டியாக இருந்தாலும் ஈச் சொசைட்டி தே ஹேவ் அ டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ். அது ஃப்ரம் சொசைட்டி டு சொசைட்டி இட் சேஞ்சஸ். பணம் வசதியாக இருக்கிறது சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறையா பிள்ளை பிறக்கிறது வந்து வசதின்னு சொல்லுவாங்க. பழைய சில நாவல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிள்ளை செல்வம் எத்தனை அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இதே ரெஃபர் ரைட். ஸோ அப்போ நிறையா பிள்ளை பிறக்கிறது வந்து ஒரு ப்ராஸ்பரஸான வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லி சில அந்த பிள்ளைகளை வளர்க்குறது வசதி இல்லாத பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க நிறைய. ஸோ சக்ஸஸோட டெஃபினிஷன் என்னன்றதை நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் சொசைட்டி. அப்போ அந்த சக்ஸஸை அடைய முடியாத ஆக்கள், இல்லாட்டி அடைஞ்சிட்டோன்னு தாங்களே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற ஆக்கள் வந்து ஆல்ரெடி அந்த டெஃபினேஷன் சக்ஸஸ்ன்ற விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் நெவர் அக்செப்ட் த கான்செப்ட் ஆஃப் சக்ஸஸ் டு பிகின் வித். ஆனால் சக்ஸஸ்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே செட் ஆகிற ஆக்கள் என்ன செய்கிறாங்களோ அதை எம்யூலேட் பண்ண ட்ரை பண்ணியே லைஃப்பை டேமேஜ் ஆக்கி கொண்ட ஆக்கள், பேங்க்ரப்ட் ஆன ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் யூ கான்ட், இப்போ நீங்கள் அறிவாக நடந்து கொள்ள மாட்டீங்களா, உங்களோட லைஃப் உங்களோட தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களோட லைஃப் டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் இட் யோர்ஸ் டு பிகின் வித். நீங்கள் காலையில் எழும்புறது ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களை சுற்றி வர ஒரு 25,000 பேர் உங்களை பார்த்து இதை செய் இதை வாங்கன்னு கூவிக்கிட்டே இருக்காங்க. ஹவு மச் ஆஃப் தீஸ் ஸ்டிமுலஸ் ஆர் யூ சப்போஸ் டு ரெசிஸ்ட்? எவ்வளோ தூரத்துக்கு அதை ரிஜெக்ட் பண்ணலுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முடியாது இல்லை. அண்ட் இந்த மாதிரி உங்களை நோக்கி வர இந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்ம்லேயே வரதும் கிடையாது. நீங்கள் கேள்விப்படுற கதைகள், நீங்கள் அன்றாடம் பார்க்குற உங்களோட கோவர்க்கர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சைட்லேயும் அவங்கள வந்து பாக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாராலையும். ப்ளஸ் ஏன் பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க? வை டு யூ ஹேவ் டு மேக் தியர் லைஃப் ஸோ ஹார்ட் இல்லையா? அந்த கொஷன் வருது. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வுட் சே ஆஸ் யூஷுவல் மறுபடியும் இந்த மொத்த சிஸ்டம்னு பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஓவர் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எனி திங் அண்ட் எவ்ரி திங். வேலண்டைன்ஸ் டேலேருந்து மதர்ஸ் டேலேருந்து எல்லாமே எதுவாக இருந்தாலும் யூ பிக் எனி ஹியூமன் எலிமெண்ட் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ரைட் நவ். கடந்த ஒரு 60-70 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எனி ஹியூமன் எலிமெண்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ பிக் அப் தே இமீடியட்லி ஃபிகர் அவுட் அ வே டு கமர்ஷியலைஸ் தட். ஒரு மட்டும் அதை போட்டு குத்துவாங்க. இப்போ மதர்ஸ் டேன்னு வந்தால் என் ஃபோனுக்கு இப்போ ஒரு 8 மெசேஜ் வரும். இந்த மதர்ஸ் டேக்கு உங்களோட அம்மாவுக்கு பீட்சா வாங்கி கொடுங்க, இந்த மதர்ஸ் டேக்கு உங்களோட அம்மாவுக்கு புக்கே வாங்கி கொடுங்க, எல்லாம் வரும். டே நான் பார்த்துக்கிறேன்டா, தெரியும்டா. அதுலேயும் இப்போ எதை விற்கலுமோ அது எல்லாத்தையுமே விற்க ட்ரை பண்ணுறேன். சிலதுகள் சம்மந்தம் நம்ம குடும்பத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாத ப்ராடக்ட்டுகள் கூட இருக்குது.
இல்லை அப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழத்தானே வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வருமானத்துக்கு ஏற்றன்னு சொல்லக்குள்ள எத்தனை பேருக்கு சரியான நியாயமான வருமானம் கிடைக்கிதுன்ற கேள்வி ஒன்று இருக்குது. உழைப்பு சுரண்டலும் பெரிய ஒரு டாபிக் இருக்குது. whenever you இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்லையும் அந்த டாப்பிக்கை மெல்ல அவாய்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் சம்திங் யூ கேன் அட்ரஸ் வித்தவுட் ஹர்ட்டிங் சம் பவர்ஃபுல் பீப்புள். அதனால அந்த டாப்பிக்கை ஆக்கள் ஷேப்பில் இக்னோர் பண்ணிடுவாங்க. உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ, விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு எல்லாம் வீங்கி கிடக்குடா என்னடா விரலுங்கிற. ஸோ தட் ப்ராப்ளம் இஸ் தேர். இது என்னென்னா திரும்ப என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரச்சனை நீங்கள் பேசக்குள்ள சத்தம் இல்லாமல் பிளேமை ஷிஃப்ட் பண்ணுவாங்க தனிநபர் மேல். இது வந்து ஒரு சிஸ்டம் பிரச்சனை. இவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு சர்வதேச அளவில் செக்ஷுவல் அபியூஸ் பிரச்சனை இருக்கக்குள்ள நீங்கள் பொம்பளைகிட்ட கவனமாக சொல்கிற மாதிரி தான். இட்ஸ் அன்ஃபேர். எவ்வளோ தான் கவனமாக இருக்க முடியும் இல்லை? there's a reasonable level of caution someone can exercise. பட் அதை தாண்டி பிரச்சனை இருக்குல்ல. சேம் திங் நீங்கள் வந்து விக்டிமை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கடன் வாங்கி பர்த்டே பார்ட்டி எடுக்கிற ஆக்கள், கடன் வாங்கி வெட்டிங் செய்கிற ஆக்கள், இவங்க எல்லாம் வந்து எங்கேயோ லொக்காகி தான் இதெல்லாம் செய்கிறாங்க. சம் ஆஃப் தெம் ஆர் லைக் மிஸ்கைடட் ஆல்சோ இருக்கலாம். பட் யூ கான்ட் டினை த ஃபேக்ட் தட்ஸ் லைக் கிரேசி லெவல் ஆஃப் ஸ்டிமுலை கமிங் டுவர்ட்ஸ் தெம் விச் தே கான்ட் புஷ் பேக் அகெயின்ஸ்ட். அந்த பிரச்சனை இருக்குது. சொல்யூஷன் என்னென்னு கேட்டால் நோ க்ளூ. ஐ டோன்ட் see a silver lining here. அது இண்டிவிஜுவலாக நீங்களாக டிசைட் பண்ணி தான் செஞ்சால் தான். இப்போ இதுக்குன்னு சொல்லி இப்போ அது சொசைட்டியாக மாறுமான்னு சொன்னால் நமக்கு அது சொல்ல தெரியாதது எப்போ நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் ஒரு தங்கச்சி ஒரு மாதிரி இன்னொரு தங்கச்சி ஒரு மாதிரி அது அவங்களோட இல்லை என்ன கேட்டால் இது வந்து மறுபடியும் இட் கைண்ட் ஆஃப் கம்ஸ் டவுன் டு த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அவங்க தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா படித்த ஆக்களே இதை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட படிப்பில் மிஸ்டேக் இருந்தால் அர்த்தம். தே ஆர் நாட் பீங் டாட் த ரைட் திங் டு அப்ரிஷியேட். எதை நீங்கள் வேல்யூபிளாக பார்க்கணுன்னு ஆக்கள் சொல்லி தராங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எது வேல்யூபிள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ ஐ வுட் சே ஒன்ஸ் அகெயின் ஐ ஹேவ் ஜீரோ ஹோப் ஃபார் அவர் ஜென்ரேஷன் ஆர் த ஜென்ரேஷன் பிஃபோர் அஸ். ஹூஎவர் கம்ஸ் ஆஃப்டர் அஸ் தான் எனக்கு இப்போ இருக்க ஆக்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளணும் இல்லை நம்பிக்கை. பிகாஸ் டேமேஜ் இஸ் டன். வி ஹவ் ஆல் கான் த்ரூ 10 to 15 years ஆஃப் கண்டிஷனிங். இதுக்கு மேலே அதை டீகண்டிஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த ஜெனரேஷனை நீங்கள் கண்டிஷன் பண்ணி எடுக்கணும் சரியான விஷயங்களை வேல்யூ பண்ணுறதுக்கு. எது முக்கியம்னு வேல்யூ பண்ண தெரிஞ்சாலே போதும். நன் ஆஃப் தீஸ் வில் மேட்டர். அந்த சாலமன் பாப்பையா உரையோட நான் வந்து கடையை சாத்துறோம். நிவேதனுக்கு மறுபடியும் மானசீகமாக நன்றியும் வணக்கத்தையும் ஆசீர்வாதம். இன்னைக்கு போன காரியம் நல்லபடியாக நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நல்லபடியாக நடக்கிற பட்சத்தில் ஃபோட்டோ ஷூட்லையும் ப்ரீ ஷூட்லையும் பின்னுக்கு நான் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக நிற்பேன்னு பதிவு பண்ணிக்கிட்டு நான் கிளம்புவோம். ரைட்டு. நன்றி.